அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் முதுகலை ஆசிரியருக்கான பணியிடம் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1996 போஸ்ட். அதுல பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய, அதாவது முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு இணையான பணியிடத்தில் பணிபுரியக்கூடிய உடற்கல்வி இயக்குனர் நிலை 1க்கான நோட்டிபிகேஷன்ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 106 போஸ்ட் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அதிகப்படியா கிட்டத்தட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நான் சொல்றேன். ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நீங்க டிஆர்பி கால்ஃபாரை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு மேக்சிமம் 56 போஸ்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட 106 போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு இனிப்பான செய்தி தான். சரியாக நேர்த்தியாக தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் இந்த போஸ்ட்ல நீங்க எளிமையா போயிட முடியும். நான் இது தொடர்பா யூடியூப்ல பல்வேறு, இப்ப கிடையாது, கிட்டத்தட்ட எங்களுடைய யூடியூப் தொடங்கப்பட்டதுல இருந்தே பல்வேறு பிஜிடிஆருக்கு தொடர்புடைய எஜுகேஷன் மெத்தடாலஜி, பிசிக்கல் டைரக்டர், ஸ்பெஷல் டீச்சர் தொடர்புடைய பல்வேறு பதிவுகள் இந்த யூடியூப்ல இருக்கு. இன்றைய பதிவுல நம்ம 2 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின்படி 10வது யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இது சப்ஜெக்ட்ல ரிவைஸ் பண்ணப்பட்ட புது சிலபஸ். இந்த சிலபஸை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஏன்னா இந்த மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது சமீப காலத்துல தான் சில பல்கலைக்கழகங்கள்ல இந்த பாட பொறுமை குறித்தான ஒரு புதிய பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனா இந்த சயின்ஸ் மிகப்பெரிய வேகத்துல பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் உடற்கல்வியும் வளர்ந்துகிட்டு, அதுவும் குறிப்பா ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மில்லியன் கணக்கான டர்ன் ஓவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. மேனுஃபேக்சரிங்ல இருந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய எக்யூப்மெண்ட்ஸ், உபகரணங்கள், புதிய புதிய விளையாட்டு திடல்கள், இப்படி பல்வேறு விதமான பன்முகத்தன்மையோடு அது வளர்ந்து கொண்டிருக்கு. ஆனா அதை பத்தியான ஒரு டாபிக், அதாவது இன்றைய பிசிக்கல் எஜுகேஷன் பணியிடத்திற்கு வரக்கூடியவங்க, விளையாட்டுல வரக்கூடியவங்க, அவங்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றத பத்தி நீங்க எப்படி தேர்வுக்கு தயார்படுத்த வேண்டும், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதுல குறிப்பிட்ட சில பாடப்பொருமைகள்ல எப்படி, எதனுடைய அணுகுமுறையில இதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஒருவேளை நீங்க ஏதாவது குறிப்பிட்ட மையத்துல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஆப்பையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அந்த ஆப் மூலமா 24 மணி நேரமும் நீங்க உங்களுடைய வீட்டிலே இருந்து எந்த ஆன்லைன் கிளாஸ்லயோ இல்ல எந்த நேரடி வகுப்புலயோ செல்லாம உங்க வீட்டிலேயே சரியான நேரத்தை நீங்க பயன்படுத்தி இங்க கொடுக்கப்பட்டிருக்க புதிய பாடத்திட்டத்தின்படி உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஆப் இருக்கு. அது பிளே ஸ்டோர்ல ஏசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி அதுல போய் நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பற்றிய பதிவையும் நான் இந்த பதிவுல பண்றேன். இது யாருக்காக பண்றேன் அப்படின்னா, தேர்வுக்கு ஒருவேளை முறையா சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வகுப்பு தொடர்புடைய தகவலோடு நான் அதை சேர்த்து பதிவு பண்றேன். ஸோ இந்த மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 11 விதமான தலைப்புகள்ல கொடுத்துருக்காங்க. அதுல 2 மட்டும் கொஞ்சம் அடிஷனலா ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பயோ மெக்கானிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு. இந்த பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது இந்த பகுதியில பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஹியூமன் மூமெண்ட்டை, ஹியூமன் மோஷனை அனாலிசிஸ் பண்றதுக்கு நவீன காலத்துல பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் என்ன, எக்யூப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்ற அடிப்படையில தான் இந்த இடத்துல பயோமெக்கானிக்ஸ் நம்மளுக்கு. ஆனா பயோமெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது அதுல கைனட்டிக்ஸ், கினமேட்டிக்ஸ் அப்படின்னா அதனுடைய பண்புகள், குணாதிசயங்கள், ஃபோர்ஸ், ஸ்பின்னு, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் தேர்ட் லா, கிராவிடேஷனல் லா, ஃபோர்ஸ், பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்க பல்வேறு டெக்னிக்கல் டேர்ம் நீங்க படிச்சிருக்கீங்க. ஸ்பீடு, வெலாசிட்டி அப்படின்றது. ஸோ இந்த ஸ்பீடு, வெலாசிட்டி, ஹெட் விண்டு, டெய்ல் விண்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயோமெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ், பயோமெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ்னால என்ன விளைவு ஏற்படுது, ப்ரொஜெக்டைல் என்ன, டார்ஜெக்டைல் என்ன அப்படின்னு நீங்க அங்க படிச்சிருப்பீங்க. ஆனா பட் இந்த இடத்துல அப்படி படிக்க, இந்த இடத்துல எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ்ல பயன்படுத்தக்கூடிய நவீன காலத்துல உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கருவிகள் என்ன, வியரபிள் ட்ராக்கர்ஸ் என்ன இருக்கு, விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன, விர்ச்சுவல்ல எப்படி ரியாலிட்டியில நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாம், அதே மாதிரிக்கு வந்து லிட்ரஸி, குறிப்பா வந்து பிசிக்கல் லிட்ரஸி உள்ளக்கூடியவங்களுக்கு எப்படி நீங்க இது மூலமா பயன்படுத்தி பயிற்சிகளை கொடுக்கலாம் சிறப்பு குழந்தைகளுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல உங்களுக்கு தலைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த எக்யூப்மெண்ட் அவங்களை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து மிக முக்கியமா அப்படின்றது பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலா இது வந்து நம்ம ஒரு காலத்துல படிச்ச பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது பார்க்கும்போது எது உடலுக்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய பயிற்சி அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. ஆனா ஒரு 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 மேக்ரோ ட்ரைனிங் இல்ல ஒரு மைக்ரோ ட்ரைனிங்கோ இல்ல மீசோ ட்ரைனிங்கோ ஒரு அத்லெட் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அந்த அத்லெட் அல்லது பிளேயர் இவங்க 2 பேருமே வந்து உடல் மன ரீதியா அவங்க தயாராகிப்பாங்க. உடல் ரீதியா மட்டும் பயிற்சி கொடுக்குறேன் ஆனா மன ரீதியா பயிற்சி கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா சோசியல் மீடியாக்கள் கிடையாது. அவங்க எந்த செய்தி பார்த்தாலும் ஒரு டிவியில பார்க்கணும் இல்லை ஒரு ரேடியோல கேட்கணும். ஆனா இப்ப வந்து கையில வந்து அவங்களுக்கு வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் கையில வச்சிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாம் கையில அவங்க வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரிக்கு மொபைல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அதிகமான நேரத்தை வந்து அந்த சோசியல் மீடியாக்கள் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்ப அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒர்க் லோடு, நீங்க ஒர்க் லோடு அப்படின்றது பார்த்தோன்னா நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லோடு, உங்க ட்ரைனிங்ல நீங்க கொடுக்கக்கூடிய லோடு, அந்த லோடை தாண்டி நீங்க பர்டிகுலரா 2 செஷன் வச்சிருக்கீங்கன்னா மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் இந்த 2 செஷன்லையும் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இந்த 2 செஷன்லையும் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த லோடு நீங்க கொடுத்ததுனால அவங்களுடைய பாடியில பிசியாலஜிக்கல் ஹோமியோஸ்டாட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடி டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கும். அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ்ல திருப்பி வந்து ரீஜெனரேட் ஆகணும். அதனாலதான் நீங்க ஜென்ரல் தியரி அண்ட் மெத்தட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. 7வது யூனிட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல டாபிக்கே கொடுத்துருப்பாங்க ரெக்கவரி அண்ட் ரீஜெனரேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த ரெக்கவரி அண்ட் ரீஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னா, ரெக்கவரி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ல, அதாவது சூப்பர் காம்பன்சேஷன் அல்லது ஓவர் காம்பன்சேஷன்ல நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ராப்பர், அதாவது ஆப்டிமம் லோட் அண்ட் ரெக்கவரி, எந்த அளவுக்கு லோடு கொடுத்துருக்கோமோ அந்த லோடுக்கான சரியான ரெஸ்ட் கொடுத்துருக்கணும், ரெக்கவரி கொடுக்கணும். இந்த ரெக்கவரி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ரெக்கவரி கொடுக்கும்போது நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது, அதாவது லோடு கொடுக்கும்போது நம்ம பாடியில சில சேஞ்சஸ் நடந்தது மெட்டபாலிக் ப்ராசஸ்ல. அப்ப இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ்ல சேர்ந்து இது பண்ணும்போது நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணிருக்கும் போது நம்ம எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அப்ப இங்க எனர்ஜி இருக்காது, எனர்ஜி டிப்ளஷன் இருக்கு. அப்ப இந்த எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ணும். 2வது எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பை ப்ராடக்டா வந்து லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரிக்கு வந்து வரும். அப்ப லாக்டிக் ஆசிட் பை ப்ராடக்டா வரும்போது மசில்ஸ் ஃபெட்டிகை கொடுக்கும். அப்ப மசில்ஸ் ஃபெட்டிகை ரெக்கவரி பண்ணும். அப்ப மசில்ஸ் ஃபெட்டிகை ரெக்கவரி பண்ணா அப்ப அந்த லாக்டிக் ஆசினுடைய கான்சன்ட்ரேஷன் குறையணும். அப்ப அது குறையிறதுக்கு உரிய ரெக்கவரி பீரியட் நம்ம கொடுத்தாகும், ஆக்டிவ் ரெஸ்ட் கொடுத்தே ஆகும். அப்ப இந்த ஆக்டிவ் ரெஸ்ட் அப்படின்றது வந்து நீங்க கொடுக்கக்கூடிய ரெக்கவரின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ரீஜெனரேஷன் ஆகும். எல்லா மெட்டபாலிக்கையும் என்னெல்லாம் எக்ஸசைஸ் அப்ப செலவாச்சோ அதெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ண போறோம். அதை ரெக்கவரி கொடுக்கறதுனால ரீஜெனரேட் பண்ண போறோம். அப்ப இது உடல் ரீதியான மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு மன ரீதியான, அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டையும் நீங்க ரெக்கவரி பண்ணினா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், அந்த அத்லட்டினுடைய முழுமையான பொட்டன்ஷியாலிட்டியை நீங்க வந்து அவங்க காம்படிஷன்லயோ இல்லை ட்ரைனிங் பீரியட்லயோ அவங்களால பயன்படுத்த முடியும். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ன்றது என்ன அப்படின்னா, எப்படி அத்லெட்டுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய, அதாவது வெற்றியினுடைய அவங்களுடைய வெற்றியில அவங்க செய்யக்கூடிய காம்படிஷன்ல ஏற்படக்கூடிய அண்டர் ப்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற பொழுது அந்த சூழலை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றது, அந்த இடத்துல ஒருவேளை அவங்களுக்கு மன அழுத்தம் வந்திருக்கு, ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு, ஆன்சைட்டி வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி குறைச்சிட்டு, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி குறைச்சு அதன் மூலமாக நம்ம ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஃபோக்கஸிங் பண்றது, அந்த காம்படிஷன்ல எப்படி வெற்றி பெறுறது அப்படின்றத பத்தி தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ ஆல்ரெடி பழைய சிலபஸ்லயுமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அந்த பிரீத்திங் டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, எமோஷனல் இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதுவும் இன்னைக்கு முக்கியமானது. ஏன்னா எல்லா டீமோடையும் மாடர்ன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டீம் போறாங்க அப்படின்னா ஒரு ஏஷியன் லெவல்ல இல்லை ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு டீம் போறாங்க அப்படின்னா அவங்களோட வந்து கோச்சஸ் இருப்பாங்க, கண்டிஷன் கோச்சஸ் இருப்பாங்க, பிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து கம்பைண்டா தான் போவாங்க. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு அதனுடைய தேவை இருக்கு. வெறும் நம்ம டீமை மட்டும் எடுத்துட்டு ஒரு கோச் மட்டும் போக முடியாது. அது மாதிரி வியரபிள் ட்ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பார்த்தோன்னா ஃபிட் இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா
ஸ்பீடோமீட்டர்னு இருக்கு. நீங்க வந்து அந்த செல்லுல வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டே அப்படின்னா நீங்க இன்னைக்கு எத்தனை ஸ்டெப் நடந்திருக்கே அப்படின்னு உங்களுக்கு வரும். நீங்க என்னென்ன ஸ்டெப் நடக்கிறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்கா சென்சார் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்ப கையில எல்லாம் நீங்க சில வாட்சஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தோன்னா அந்த வாட்சஸ் கட்டிட்டு நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்சார் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளவு கலோரி நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, உங்களுடைய பிரெத் ரேட் எப்படி இருக்கு, உங்களுடைய ஹீட் பாடியில எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, உங்களுடைய எனர்ஜி எவ்வளவு செலவாயிருக்கு. இப்ப ட்ரெட்மில் எல்லாம் பண்ணும்போது பார்த்தோன்னா நீங்க எவ்வளவு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணிக்கன்னு காட்டும். அது வந்து என்னன்னா ஒரு எக்யூப்மெண்ட் மேல பண்றோம், எல்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட் தான். ஆனா வியரபிள் டிராக்கர்ஸ் அப்படின்றது நீங்க அணிஞ்சு இருக்கக்கூடியது. சின்ன சின்ன ரிப் பேண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, வாட்ச் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃபோர்வெட்ல பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா வியரபிள் டிராக்கர்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த டிவைசஸ் வந்து என்னதான் நம்மளுடைய பாடியினுடைய மெட்டபாலிக் ப்ராசஸ், நம்மளுடைய பாடியுடைய பிசியலாஜிக்கல் அல்லது இன்னும் சில அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு லெவல்ல இருக்கு, ஆன்சைட்டி எப்படி இருக்குன்றது மாதிரிக்கு மெஷர் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்குது. ஆனா பட் எஸ்பெஷலி இன்னைக்கு வியர்பல் ட்ராக்கர்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வைட்டல் ஆர்கன்ஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் அண்ட் கார்டியாக் சிஸ்டம் இதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவீடு, அதாவது மானிட்டர் பண்ணக்கூடியது அப்படின்னா மேற்பார்வை செய்யக்கூடாது எப்படி இருக்கு அப்படின்றத உங்களால இந்த வியரபிள் டிராக்கர்ஸை வச்சு உங்களை ட்ராக் பண்ண முடியும். அடுத்து வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றாங்க. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. இப்ப விர்ச்சுவல் லெபார்டரி அப்படின்லாம் வந்துருச்சு. விர்ச்சுவல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரியிலையோ இல்ல பிசிக்ஸ்லயோ இல்ல ஒரு பாட்டனிலையோ ஒரு சுவாலஜிலையோ ஒரு ஏதாவது லேப்ல பண்றாங்க அப்படின்னா அவங்க நேரடியா லேபுக்கு போய் ஒரு பிப்பட்டு பீரோட்டை யூஸ் பண்ணி ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதை எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா விர்ச்சுவல்லாம் அவங்க உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்லயே எல்லாம் பண்றாங்க. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கணினியினுடைய உதவியோடு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரியல் சுச்சுவேஷன் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், உருவாக்கி கொடுத்து உருவகப்படுத்தி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஹில்ஸ் ட்ரைனிங் போக போறாரு அப்படின்னா ஹில்ஸ் ட்ரைனிங்குடைய சூழலை இங்க கொடுப்போம். ஒரு சீசோர்ல போக போறாரு அப்படின்னா சீசோருடைய சுச்சுவேஷன்ஸை இங்க விர்ச்சுவல் ரியாலிட்டியில கொடுப்போம். ஸோ அந்த சூழல் இமர்சிவ் அப்படின்னா அந்த சூழல்ல அந்த ட்ரைனிங் என்விரான்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அந்த சூழல். ஆனா பட் நேரடியாக அந்த சூழலுக்கு நம்ம போக முடியாது, பட் அந்த சூழலை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கக்கூடியது இதுதான். ஃபியூச்சர்ல எல்லாம் பார்த்தோன்னா கோச்சஸை விட விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல டாமினேட் பண்ண போகுது. ஏன்னா எல்லாமே அதுவே மானிட்டர் பண்ணும், அதுவே உங்களை வந்து அந்த சூழலுக்கு கொண்டு போகும். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. இது வந்து அடுத்த டாபிக்கா கொடுத்துருக்காங்க மாடர்ன் ட்ரெண்ட்ல. டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு எல்லாமே பொதுவா மெஜாரிட்டி 90% டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூமெரிக்கல் டேட்டாஸ் தான், அதாவது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ். இப்ப நீங்க ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா குறிப்பா ஒரு ஏசியன் கேம் நடக்குது அப்படின்னா அந்த ஏசியன் கேம்ல நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நல்ல கோச்சா இருக்காங்க, அவர் பர்டிகுலரா ஏதோ ஒரு லாங் ஜம்ப்லயோ இல்ல ஒரு ஸ்பிரிண்டிங் ஈவெண்ட்லயோ ஒரு அத்லெட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மீடியாக்கள்ல இமீடியட்டா வந்துடும். ஒரு டைமிங் எவ்வளவு நேரம் பண்றாங்க, அவங்களுடைய டைமிங், ஃபர்ஸ்ட் ஹீட்ஸ்ல எப்படி டைமிங் இருந்துச்சு, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி வந்து ஃபீல்ட் ஈவெண்ட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, ஃபைனலுக்கு எடுக்கும்போது எத்தனை பேர் வந்தாங்க, அப்ப எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அத்லெட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியுது அவங்களுடைய டேட்டா, அவங்களுடைய தரவுகள் மூலமா. அந்த டேட்டாவை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அளவீடு, அதாவது ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் 5வது யூனிட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப ஹியூமன் அளவீடுகள் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்ஜுரிஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரிக்கு வந்து இப்ப அவனுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு டேட்டாலையும் அவங்களுடைய டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுடைய டேட்டா மூலமா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது இது இருந்தா தான் நீங்க வந்து அவங்க ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூசிங் தி டேட்டா டு ஆப்டிமைஸ் தி ட்ரைனிங்கை வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும், உங்களுக்கு பொட்டன்ஷியாலிட்டி என்ன அப்படின்னா அவங்களுடைய டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆப்டிமைஸ் ட்ரைனிங் வரும்போது ஆப்டிமைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வரும். அப்போ ஹையஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு என்னது கேம்ல வந்து ஒரு டார்கெட். அப்போ அதுக்கு நம்மளால ஈஸியா நம்மளால கொண்டு போக முடியும். அடுத்து டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ மாடர்ன் ட்ரெண்டிங் விசுவலைசேஷன்ல அதையே ஒரு தலைப்பா, ஏன்னா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி சயின்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி ஸ்போர்ட்ஸ்ல அரேனால நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற பத்தி தான் பேச போறோம். ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு போட்டோ ஃபினிஷ் அப்படின்றது நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப வந்து பார்த்தோன்னா
ரீகால் ஸ்டார்டர் இருப்பாங்க. ரீகால் ஸ்டார்டர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபவுல பார்ப்பாங்க. அது ஃபவுல்ல வந்து மேபி எரர் வர்றது கூட கிடையாது. ஆனா பட் இப்போ எக்ஸாக்டா அவன் வந்து எப்போ ஸ்டார்டிங் பிளாக்ல இருந்து வெளியில ரிலீஸ் ஆகுறான் லெஸ் தென் 2 அந்த லெஸ் தென் கீழே வந்துச்சுனாவே ரியாக்ஷன் டைம் இருக்கு அப்படின்னா அது ஃபவுல் ஸ்டார்ட்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். போட்டோபோனி சர்ஜஸ் வந்து எவ்ரி ஸ்டெப்பையும் அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது. அக்யூரேட் ரிசல்ட் எடுக்கும். அப்பெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டாப் வாட்ச் எடுத்து வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸ்டாப் வாட்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் சேம் டைமிங் வரும்போது அதுக்கு அடுத்து பிரேக் பண்ணுவோம். செகண்ட்ஸ்ல எத்தனை செகண்ட்ஸ் வேரியேஷன் இருக்கு, அந்த செகண்ட்ஸ் வேரியேஷன் அதுக்கு கீழே எப்படி அதை டை பிரேக் பண்றோம் அப்படின்லாம் இருக்குது. 3 வாட்ச் அக்ரி பண்ணுது அப்படின்னா 3 வாட்ச் ஒரே டைம் கொடுத்துச்சுன்னா ஓகே, அப்போ அந்த டைம் எடுத்துக்கிறோம். 2 வாட்ச் அக்ரி பண்ணுது, ஒரு வாட்ச் டிஸ் அக்ரி பண்ணுது அப்படின்னா அப்போ 2 வாட்ச் அக்ரி பண்ணும்போது நம்ம லோயர் டைம் எடுத்துக்கிறோம். சாரி 2 வாட்ச் மட்டும் அக்ரி பண்ணுது அப்படின்னா ஹையஸ்ட் டைம் எடுத்துக்கிறோம். 3 வாட்ச் டிஸ்அக்ரி பண்ணுது, 3 வாட்ச் வெவ்வேறு டைம் காட்டுது அப்படின்னா மிடில் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து அதுலாம் கிடையாது. எல்லாமே டெக்னாலஜி தான். யாருக்கும் எங்கேயும் எரர் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு த்ரோ ஈவெண்ட்ஸ்ல போய் ஒரு லேண்டிங் ஆகுது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னா அங்க போய் அந்த எக்யூப்மெண்ட்டை பாயிண்ட் பண்ணோம்னா இவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அக்யூரேட்டா மெஷர் பண்ணும். அந்த இடத்துல பார்த்தோன்னா டேப் பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் அவங்க பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, அங்க ஃப்ராட் பண்ண முடியாது. அப்ப நியூ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு புதுசா ஒரு காலத்துல வந்து மட்டுல விளையாண்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு அதுக்கடுத்து சிந்தர்ல விளையாண்டோம். சிந்தட்டிக் வந்தாச்சு. இன்னைக்கு டர்ஃப் இதெல்லாம் பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ். எக்யூப்மெண்ட்ஸ்ல எவ்வளவு அட்வான்ஸ். சாதாரண பால் பேட்மிண்டன்ல ஆரம்பத்துல பார்த்தோன்னா அது உட்டன்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஜம்ப்ஸ்ல பாத்தி அப்படின்னு பார்த்தோன்னா பேம்பு போல்ல தான் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு அதெல்லாம் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ல வந்திருக்கு. ஒவ்வொரு போல்ட காஸ்ட் என்னன்னு பாருங்க. அப்ப எவ்வளவு கோடிக்கணக்கான அதாவது மில்லியன் கணக்கான பணம் வந்து இங்க பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களை விட அதுக்கான மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு குரோர் கணக்குல டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நியூ எக்யூப்மெண்ட் அண்ட் கோச்சிங் மெத்தட்ஸ் இதுல இந்த 2 விஷயம் பேசணும். நியூ டெக்னாலஜி இனோவேஷன் அப்படின்னா இனோவேஷன் புதுமை. அப்ப டெக்னாலஜினா தொழில்நுட்பம். அப்ப தொழில்நுட்பத்துல விளையாட்டுல உடற்கல்வியில எப்படி புதுமையை இங்க யூட்டிலைஸ் பண்றாங்க. அப்ப நியூ எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அண்ட் தென் கோச்சிங் மெத்தடை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றதான் இங்க இருக்கும். ரெண்டுமே கோச்சிங் மெத்தட் அப்படின்னா முதல்ல வந்து இங்க இன்டகிரேட்டட் அப்ரோச்சஸ் ஒரு ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சஸ் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் உள்ள இருப்பாரு, கோச்சஸ் இருப்பாரு, சயின்டிஸ்ட் எக்ஸசைஸ் பிசியாலஜிஸ்ட் இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்துருவாங்க. சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ் இந்த மூவ்மெண்ட் எப்படி பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னா பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவார். அதே மாதிரிக்கே கோச் ட்ரைனிங் கொடுப்பாரு. நியூட்ரிஷன் என்ன பண்ணுவாருன்னா இன்னைக்கு எவ்வளவு நீங்க லோடு கொடுத்து எவ்வளவு ஒர்க் லோட் கொடுத்துருக்கு, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆயிருக்கு, இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளவு எனர்ஜி லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட் இது வந்து இன்டகிரேட் இது வந்து நியூ டைப் ஆஃப் கோச்சிங். இந்த எல்லாரும் இன்டகிரேட் பண்ணி போனா தான் டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஃபார் CWSW அதாவது CWSN அப்படின்னு சொல்றது பார்த்தோன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கான இன்னைக்கு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 சரி, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் சரி என்டையராகவே அது வந்து ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் என்ன அதாவது வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் வந்து இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ பேரா ஸ்போர்ட்ஸ் நம்ம நடத்துறோம். பட் அவங்க வந்து அந்த சில்ட்ரன்ஸ் வந்து டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வெவ்வேறு விதமான டிசேபிலிட்டிஸ் இருக்கு. ஹியரிங் டிசேபிலிட்டி இருக்கு, கண் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய டிசேபிலிட்டிஸ் இருக்காங்க. அந்த மாதிரிக்கு வந்து ஹியரிங் இம்பேர்ட்ல அவங்க கேட்கக்கூடியதுல லெவல்ல வச்சு அவங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது மாதிரிக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, ஆர்டிசம் குழந்தைகள் இருக்காங்க. இவங்களுக்குலாம் எப்படி இந்த பிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அடாப்டிவ் பண்ண முடியும், இன்க்ளூசிவ்ல கொண்டு வர முடியும் அப்படின்றத பத்தியான ஒரு விரிவான பகுதியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். கம்பைனிங் இன் தி டிஃபரெண்ட் ஃபீல்ட் டு என்ஹான்ஸ் தி பிசிக்கல் எஜுகேஷன். எல்லா ஃபீல்டையும் இங்கே இறைக்கிறோம். எக்ஸசைஸ் பிசியாலஜி வருவாரு, பிசியோதெரபிஸ்ட் வருவாரு, கோச் வருவாரு, அனாட்டமி பிசியாலஜி அவர் எக்ஸசைஸ் பிசியாலஜி நோட்ஸ் தெரிஞ்சவர் இருப்பார். அப்ப இவங்கெல்லாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஏர்லியர் சைல்ட்ஹுட் லிட்ரஸி. அதாவது இன்னைக்கு வந்து இந்தியாவில் பொதுவாக என்ன அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில கண்ட்ரிலாம் இப்போ குறிப்பாக ஜப்பான் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏர்லியரா சில்ட்ரன்ஸ் அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க. அது குறிப்பாக அவங்க இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார் டெவலப்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸ் பற்றியில் அந்த ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணுறது. ஏன்னா இந்த மோட்டார் டெவலப்மெண்ட்லாம் ஏரியர் ஸ்டேஜ்ல நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்றீங்களோ அது அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லேட்டரல் பீரியட்ல நீங்க எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆவாங்க. பட் லேட்டரல் பீரியட்ல உங்களால மோட்டார் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும். அப்போ குழந்தை பருவத்துல தான் கொண்டு வர முடியும். அப்போ அந்த ஏர்லியர் டயத்தை கொடுக்கக்கூடிய எப்படி லிட்டரசி ப்ரோக்ராம் அவங்களுக்கான கொடுக்குறோம் அப்படின்றது தான். இது தவிர திருமூலருடைய திருமந்திரத்துல அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியும் கொடுத்துருக்காங்க. திருமூலருடைய 9 தந்திரத்துல ஒரு தந்திரத்துல வந்து நம்மளுக்கு வந்து அஷ்டாங்க யோகம் சொல்லக்கூடியது இருக்குது. இயமனியம் ஆசனம் பிரணயாமம் பிரத்யாரா தாரணை தியானம் சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த 8 நிலைகளை பற்றியும் நம்ம அதுல பார்க்க போறோம் 9 தந்திரத்தில். ஸோ அந்த மாதிரி அதுக்கடுத்து இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் அப்படின்றது இப்போ ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் மாஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மாஸ் அண்ட் மீடியாஸ் ரோல் இன் ஸ்போர்ட்ஸ்ல. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் இப்போ எப்படி வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ, இப்போ ஒரு ஐபிஎல் நடக்குது அப்படின்னா அப்போ ஐபிஎல் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல என்ன மாதிரியான எந்த மாதிரியான ஒரு அங்கே இன்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளவு தொழில் அங்கே டெவலப் ஆகும், எவ்வளவு மக்கள் அந்த மேட்சை பார்க்க போறவங்க இருப்பாங்க. அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிசம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டூரிசம் மாதிரி எப்படி கல்ச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, எக்கனாமிக்கல் குரோத் எப்படி வருது, அந்த மாதிரிக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு என்டையரா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன்ல சொல்லப்படுகின்ற பல்வேறு பகுதிகளை நான் வந்து ரொம்ப ரத்தின சுருக்கமா சொன்னேன். இப்ப கொஞ்சம் அதை பத்தி லைட்டா நம்ம விரிவா பார்க்குறோம் அப்படின்னா இந்த டாபிக்ல பாருங்க இந்த டாபிக்ல உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க: பயோ மெக்கானிக்கல் அனாலிசிஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், வேரபிள் ட்ராக்கர்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி ட்ரைனிங், டேட்டா அனாலிட்டிக் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் என்கேஜ்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் இன் எக்யூப்மெண்ட், சர்ஃபேஸ் பிளே ஃபீல்டு அண்ட் கோச்சிங், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ், அடுத்து இன்டர்டிசிப்ளின் அப்ரோச், ஏர்லி சைல்டு பிசிக்கல் லிட்ரஸரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருமூலர், அஷ்டாங்க யோகா அண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்டையர் யூனிட்டும். ஸோ இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கீ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி சயின்ஸ் இதை வந்து எப்படி நம்ம கோச்சிங்க்கு பயன்படுத்த போறோம், எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுதான் இங்க முக்கியமா. ஸோ மாடர்ன் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நவீன இந்த காலத்துல எப்படி பயன்படுத்தாங்க இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா, டைனமிக் இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டிக்கான இன்டகிரேஷன் கூட கிடையாது. டைனமிக் இன்டகிரேஷன் அப்படின்ற டைனமிக் அப்படின்னா ஒரு மொபைலைஸ் இருக்கக்கூடிய, அதாவது ஒன்றோட தொடர்பு இருக்கே இருக்கும், அது மொபைலைஸ் இருக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி, தொழில்நுட்பம், சயின்ஸ், அறிவியல், இன்க்ளூசிவ் அப்படின்னா எல்லாரும் உள்ள கொண்டு வந்தாங்க, இன்க்ளூசிவ் அண்ட் இனோவேஷன், புதுமை. இந்த நாளும் இன்டகிரேட் பண்ண ஒரு டைனமிக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாடர்ன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னா டெக்னாலஜி, சயின்ஸ், இன்க்ளூசிவிட்டி அண்ட் இனோவேஷன், புதுமை, இதெல்லாம் எப்படி வந்து இன்டகிரேட் பண்ணி அதை அத்லெட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்றோம், அதன் மூலமா அத்லெட்டினுடைய இன்ஜூரியை எப்படி வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்றோம் அப்படின்ற அடிப்படையில் தான். ஸோ இதெல்லாம் ஏன் வந்து டைனமிக்கா இன்டகிரேட் பண்றோம் டெக்னாலஜியை, சயின்ஸை, அதாவது தொழில்நுட்பம், அறிவியல், இன்க்ளூசிவ், உள்ளடக்கம், இனோவேஷன், புதுமை, இதெல்லாம் என்னன்னா டு என்ஹான்ஸ் தி அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஏன் இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா ஒரு டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ட்ரைனிங்கினுடைய எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். தனிப்பட்ட ஒரு காம்பனண்ட்டை மட்டும் நீங்க ட்ரெயின் பண்ண முடியாது. அப்ப அதுல ஒரு மல்டி காம்பனண்ட். அப்ப டு என்ஹான்ஸ் தி அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், அப்ப அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, அதுல அவங்களுடைய ஹெல்த் இருக்கு. இப்போ அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ஒன்லி ஃபார் வந்து அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ல அவங்களுடைய கோல் ஓரியன்ட். ஒரு லாங் ஜம்பர் அப்படின்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதான் அவனுடைய அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஹெல்த் அப்படின்றது என்னன்னா அந்த சூரிய இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்ப அந்த அத்லெட் அடிக்கடி வந்து சஃபர் ஆகுறான், பிசிக்கலி சஃபர் ஆகுறான், வேற ஏதாவது நோய் அவனுக்கு இருக்கு அப்படின்னா அப்ப அவன் ஹெல்த்தி வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த உடல் நலம் என்பது ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஓவரால் வெல்பீயிங், அவனுடைய முழுமையான நலமும் ரொம்ப முக்கியமானது. பிசிக்கலி, மென்டலி, சோசியலி, ஸ்பிரிச்சுவலி, எமோஷனலி, இதெல்லாம் சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ். அப்ப இதெல்லாம் எல்லாம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர்றதுக்கு, அவனுடைய ஹெல்த்தை கொண்டு வர்றதுக்கு, அவனுடைய அத்லெட்டிக்ல பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்க இந்த மாடர்ன் ட்ரெண்டை நம்ம வந்து டெக்னாலஜியை, சயின்ஸை வந்து என்ன பண்றோம், இன்டகிரேட் பண்றோம். அதுதான் வந்து மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் சொல்றோம். அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ஹான்ஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் வேல்யூ அங்க இருக்கு, அது வந்து பர்டிகுலர் டார்கெட் இருக்கு, அவங்க வைக்கிறாங்க. ரெண்டாவது ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு ஸ்போர்ட்லையும் ஒவ்வொரு கேம்லையும் ஒவ்வொரு தனித்திறன்களையும் சில ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், திறன்களை வளப்படுத்தணும். அப்ப திறன்களை வளப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம டெக்னாலஜி, இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கு. ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டின்ற டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி பர்டிகுலர் ஸ்கில்ல நம்ம அவங்களுக்கு டெவலப் பண்றோம், ட்ரெயின் பண்றோம் அப்படின்றதான். ஸோ யூஸ்லிங் இன் பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ், டேட்டா அனாலிட்டிக்கல் அண்ட் வியரபிள் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ், இந்த 3 இருக்கு பதிலாம் டாபிக்ல முதல்ல இந்த 3 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த முதல் 2 பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ், வியரபிள் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவோ டேட்டா அனாலிட்டிக்கோ பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு, டு அலோவ் தி அத்லெட், எதுக்காக, டு மானிட்டர் தி பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்றதுக்கு, தென் அவங்களுடைய டெக்னிக்கை கரெக்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு இன்ஜூரியை ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு, அவங்களுடைய இன்ஜூரிஸை
வரவிடாம தடுக்கு. இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ், டேட்டா அனாலிட்டிக் அண்ட் வியரபிள் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எஸ்பெஷலி இதுலயே இப்ப நீங்க பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ், டேட்டா அனாலிட்டிக் அப்படி வியரபிள் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ்லாம் அது வந்து பேசிக்கா அப்பல இருந்தே இருக்கு. பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ்ன்றது அதனுடைய லாங் பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. இது லேட்டஸ்ட் கிடையாது. இது பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ் எப்போ தொடங்கிட்டாங்க. பயோமெக்கானிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் எப்போ வந்துருச்சு ஸ்போர்ட்ல பிசிக்ஸோட கம்பைன் ஆன ஒரு டாபிக். டேட்டா அனாலிசிஸும் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு ஏன்ஷியன் ஒலிம்பிக்ல வந்து ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாள் நடந்திருக்கு, அப்புறம் 5 நாள் நடந்திருக்கு, அப்புறம் இன்னைக்கு வந்து 16 நாள் நடத்திட்டு இருக்கு. அப்ப அந்த இது எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்டிக்கலா இருக்கனாலதான் அந்த டேட்டா இருக்கனாலதான் இதெல்லாம் இவங்க படுத்துனாங்க. எப்படி வந்து அங்க வந்து பேலஸ்டால போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம்னா எப்படி படிச்சோம், அதெல்லாம் அவங்களுடைய டேட்டா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேடியோ ரேஸ்ல யாரு வின் பண்ணா, அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். எப்படி அவங்களுடைய அவங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதான் டேட்டா. ஸோ இந்த அட்வான்ஸ் ட்ரைனிங் அதான் சொன்னல, இந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் டாமினன்ட். நாட் ஓன்லி நான் பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சொல்லல, இன் எஜுகேஷன் முதற்கொண்டு எல்லாமே இனிமே வந்து என்னது, டீச்சர்ஸ் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் எல்லாம் ரெடியூஸ் ஆயிடுவாங்க. கோச்சஸ் அவங்க எல்லாம் குறைஞ்சிருவாங்க. எல்லாமே இனிமே என்னது, மிஷின் லேர்னிங் அல்காரிதத்துல மிஷின் லேர்னிங் தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் சொல்றாங்கல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க பத்தில. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க்கை குறைச்சி கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும். அப்ப ஃபியூச்சர் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டாமினன்ட் அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்டுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா டாமினன்ட் பண்ணிருக்கும். அப்ப விர்ச்சுவல் ரியல் இது வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங் மெத்தடாலஜிஸ் அண்ட் விர்ச்சுவல் ட்ரைனிங் விஆர் அண்ட் ரெண்டு இது இருக்கு. அது விர்ச்சுவல் ரியாலிட்டி, அடுத்து வந்து அக்குமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஏஆர்னு, விஆர் ஏஆர். நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா விர்ச்சுவல் ரியாலிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க படிக்கும்போது விர்ச்சுவல் ரியாலிட்டி மட்டும் கிடையாது, அக்குமெண்டட் ரியாலிட்டியை நீங்க படிச்சுக்கணும், ஏஆரும் படிச்சுக்கணும். நீங்க ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன, அக்குமெண்டட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எப்படி இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இம்ப்ரூவ் தேர் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிபிக் இன் ஏ கண்ட்ரோல்ட் அண்ட் இமர்சிவ் என்விரான்மெண்ட். ஸோ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கும் அவங்க அந்த குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் அங்கே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறது, நேச்சர் என்விரான்மெண்ட்டில் அங்கே கிரியேட் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுலேயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா சயின்டிபிக் அப்ரோச் டு ட்ரைனிங். எப்படி சயின்டிபிக் அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸ் பிசியாலஜி ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், எப்படி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது விளையாட்டு அறிவியலை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம், இன்க்ளூசிங் தி எக்ஸசைஸ் பிசியாலஜி. அதுல என்னென்னலாம் வருது, சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் என்ன, அறிவியல், விளையாட்டு அறிவியல்னா என்னது, எக்ஸசைஸ் பிசியாலஜி, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன். இவங்க 3 பேரும் எதுல வருவாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு வருவாங்க. இவங்க 3 பேரையும் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ என்ஷூர் த எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அப்போ இவங்க வந்து என்ஷூர் த அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட், சயின்டிபிக் அப்ரோச் ஏன் பண்றோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி அவங்களோட ரெக்கார்டை வந்து அவங்களே பார்ப்பாங்க. இன்னைக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத அவங்க த்ரூ தி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் மூலமா அவங்க பார்ப்பாங்க. அப்போ இது எவிடன்ஸ் பேஸ்டு, ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஆவணம் இருக்கு. இன்னும் நான் பண்ணா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, கம்ப்யூட்டர் எனக்கு காட்டுது அப்படின்னா அது ஒரு ஆவணம் பேசுறது தான் பண்றோம். அப்ப சயின்டிபிக் பேஸ் வந்து எவிடன்ஸ் பேஸ்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து மானிட்டரிங் தி சிஸ்டம்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கஸ்டமைஸ்டு ஒர்க் அவுட். இப்போ வந்து மானிட்டரிங் தி சிஸ்டம்ஸ்னா இப்போ கம்ப்யூட்டரோ விர்ச்சுவல் ரியாலிட்டியோ இல்ல எந்த ட்ரெட்மில்லோ இல்ல பைசைக்கிள் மீட்டர்ஸோ என்ன விதமான எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா மானிட்டரிங் தி சிஸ்டம்ஸ் இன் ஹெல்ப்ஸ் இன் இண்டிவிஜுவலைஸ்டு ஒர்க் அவுட்ஸ். ஒவ்வொரு தனித்துவமான ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுடைய தேவை, டு இண்டிவிஜுவல் நீட், அவங்களுடைய தனிப்பட்ட தேவை மற்றும் அவங்களுடைய பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய ஒவ்வொரு ஏன்னா இண்டிவிஜுவல் வந்து இட்ஸ் யூனிக் பர்சன்ஸ். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். தனியால் வேற்றுமை அப்படின்னு படிப்போம் கல்வியில. தனியால் வேற்றுமைக்கு ஏத்தாப்புல தான் இப்போ கல்வி லேர்னிங்லேயே ஸ்லோ லேர்னர்ஸ், மீடியம் லேர்னர்ஸ், எலெக்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் சொல்லுவோம். இது வந்து ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சில ஸ்கூல் நவோதயா ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி ரூரல்ல இருக்கக்கூடிய எலெக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்க வந்து அந்த ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூல் பார்த்தோம் ஏன்னா அது மும்மொழி திட்டம் இருக்கனால அது தமிழ்நாட்டில் கிடையாது. பட் மற்ற மாநிலங்கள், ஒரு சில மாநிலங்களை மட்டும் தான் அது கிடையாது. பட் அது வந்து எஸ்பெஷலி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுடைய நல்ல ஹை ஐக்கியூ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஸ்கூல்ஸை தான் சொல்லுவாங்க நவோதயா ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மாதிரிக்கு வந்து இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க தேவையின் தகுந்தாப்புல கொடுக்கக்கூடியது தான். அப்போ அதை மானிட்டர் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த சயின்டிபிக் அப்ரோச் ஆஃப் ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து இன்க்ளூசிவ் அண்ட் அக்சசபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில் அடாப்டிவ் பிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராமை பொறுத்தளவு இன்க்ளூசிவ் அவங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூலு இதெல்லாம் வச்சிருக்குதுன்றது அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா. இப்ப காது கம்ப்ளீட்டா அவனுக்கு கேட்காது, இப்ப கொஞ்சம் கேட்கும் அப்படின்னா அவனை கொண்டே நம்ம ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு சேர்க்கணும் தேவை கிடையாது. இப்ப கண்ணு பார்வை கொஞ்சம் தெரியும் அப்படின்னா பிரெய்லி ஸ்கூல்ல போய் சேர்க்கணும் தேவை கிடையாது. கம்ப்ளீட்டா போனவனுக்கு மட்டும்தான் நம்ம அங்கே பிரெய்லி ஸ்கூல்ல போய் சேர்க்கலாம். ஆனா பட் அப்ப அவங்களையும் நீங்க இன்க்ளூடுக்குள்ள கொண்டு வாங்க, அவங்களை தனிப்பட்ட முறைக்கு ஸ்கூலா வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரானரி வந்துட்டாலும் அவங்க போயிடுவாங்க. ஸோ அடாப்டிவ் பிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்தளவு அதாவது டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அடாப்டிவ் பிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பிசிக்கல் எஜுகேஷன் படித்தோம். இப்போ அடாப்டிவ் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான, அதாவது ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். எந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுது அதான் அதனுடைய அப்ரிவேஷன் CWSN அப்படின்னு சொல்ல பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீடு. அதுதான் வந்து உங்களுக்கு டாபிக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டிங் இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அவங்களுக்கு இன்க்ளூசிவ்னஸ் அவங்களுக்கு எப்படி கொண்டு வர்றது, இந்த வியரபிள் இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, டெக்னாலஜி எய்டு மேக் ஏ பார்ட்டிசிபென்ட்ஸ் பாசிபிள் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் வித் பிசிக்கலி டிசபிலிட்டி, இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி அண்ட் சென்சரி இம்பேர்மெண்ட் இருக்கக்கூடியவங்களை எப்படி நீங்க வந்து அவங்கள ஈஸியா அக்சஸபிள் பண்ண வைக்கும், டெக்னாலஜி மூலமா அவங்களுக்கு எப்படி வந்து அக்சஸபிள் பண்ண முடியும், அவங்களை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்க வந்து அதான் இன்க்ளூசிவ் அண்ட் அக்சசபிலிட்டி. எப்படி அவங்களை இன்க்ளூசிவ் பண்றோம், அதுக்கடுத்து அவங்க எப்படி அதை ஈஸியா அக்சசபிள் பண்றாங்க, டெக்னாலஜி ஈஸியா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. அடுத்து மெயினா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டாபிக் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருத்தனுக்கு வந்து உடல் மட்டும் பலமா இருந்தா பத்தாது, மனபலம் ரொம்ப முக்கியமானது, வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. ஏன்னா உடல்ல எந்த அளவுக்கு இருந்தாலும் எந்த அளவுக்கு மென்டல் டஃப்னஸ் இருக்கு, மைண்ட் டஃப்னஸ், மென்டல் டஃப்னஸ், எந்த அளவுக்கு வந்து கான்பிடென்ட் தன்னம்பிக்கை இருக்கு. அப்போ நெகட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஆன்சைட்டியோ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதாவது அதே பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கு. மினிமம் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் மசில்ஸ் கன்ட்ராக்ஷன் நடக்க முடியும். வார்ம் அப் அப்போ மினிமம் ஸ்ட்ரெஸ் மசில்ஸ்ல உருவாகும். அப்போ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவல், ஆன்சைட்டி ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணும். இன்வெர்டட் யூ ஹைபோதீசிஸ் நீங்க படிச்சிருக்கீங்க. இன்வெர்டட் யூ அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன அப்படின்னா ஆப்டிமம் லெவல் வரைக்கும் போகும்போது ஆன்சைட்டி ரைஸ் பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் ஆப்டிமல் லெவலுக்கு மேலே பியாண்ட் தி லிமிட் போகும்போது தான் பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது நீங்க படிச்சிருக்கீங்க. இன்வெர்டட் யூ அப்படின்றது பாருங்க. ஸோ இங்க ஒன்னா என்ன பண்றோம் பார்த்தோன்னா அப்போ அவங்களுடைய இது பண்ணா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், யோகா, மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் இருந்தது. அதனாலதான் இந்த திருமந்திர யோகத்துல வரக்கூடியதுலையும் இங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்ல உங்களுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. யோகா, மெடிடேஷன், அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இன் பிசிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் தி ரெடியூஸ் தி ஆன்சைட்டி அண்ட் இம்ப்ரூவ் தி கான்சன்ட்ரேஷன். அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அண்ட் சப்போர்ட் தி மென்டல் வெல்பீங். கான்சன்ட்ரேஷன் எதுல இம்ப்ரூவ் பண்றோம், யோகாலையும் இம்ப்ரூவ் பண்றோம், மெடிடேஷன் தியானத்துல இம்ப்ரூவ் பண்றோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ல நிறைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இருக்கு. ஆட்டோஜெனிக் ட்ரைனிங், ஹிப்னாசிஸ், இமேஜரி ட்ரைனிங், ப்ராக்ரஸிவ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், மசில் ப்ராக்ரஸிவ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கு. அதெல்லாம் விசுவலைசேஷன் டெக்னிக். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மன ரீதியாக ஏற்படக்கூடிய எஃபெக்டை தடகள வீரர்களுக்கு எப்படி மேனேஜ் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் இன் எக்யூப்மெண்ட்ல டெக்னாலஜி அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகம். மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துல எக்யூப்மெண்ட் சொல்ல வரேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டயத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேம்பு போல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்றாங்க. போல் வால்ட்டுக்கு பண்றாங்கன்னா பேம்பு போலுக்கு வந்த பிறகு அதுக்கு கொஞ்சம் அது வந்து அலுமினியம் பேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் வந்துச்சு. அடுத்தது நிறைய மாடரேஸ் ஆகி இன்னைக்கு வரக்கூடிய ஒரு சாதாரணமா ஒரு ஏரோடைனமிக்ஸ்ல வந்துச்சு. இப்ப சாரி ஏரோடைனமிக்ஸ்ல வந்தது இது வந்து ஜாவ்லின்ல வந்து அதுவும் பேம்பு தான் யூஸ் பண்ணோம், அப்புறம் ஸ்டீல் யூஸ் பண்ணோம், அப்புறம் ஏரோடைனமிக்ஸ் ஜாவ்லின். மினிமமா ஒரு காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40,000 ரூபாய் ஒரு ஜாவ்லின். ஒரு ஏரோடைனமிக்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கம்பெனி வாங்கலாம் அப்படின்னா ஒரு மினிமம் 40,000 இருந்தா தான் நம்ம அதை வாங்க முடியும். ஸோ ஏரோடைனமிக் அப்படின்றது ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி இதுல போல் வால்ட்ல என்ன சொன்ன மாதிரி போல் வால்ட்ல பார்த்தோன்னா பேம்பு போல், இன்னைக்கு ஃபைபர் போல் வந்துச்சு. எல்லாமே ஃபைபர் மெட்டீரியல்ஸ் வந்துச்சு இன்னைக்கு பார்த்தோன்னா. அப்போ பார்த்தோன்னா அந்த ஸ்பைஸ் யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் அதுலாம் பார்த்தோன்னா நெயில்ஸ்லாம் ரொம்ப நீளமா இருக்கும். அவன் போட்டு போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இது தெரியும், அந்த காலினுடைய அந்த கரெக்டா இருக்காது. அந்த நெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீளமா இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் பார்த்தோன்னா அதனோட இதெல்லாம் வந்து ரொம்ப சைஸ்லாம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியா அக்சசபிளா இருக்கக்கூடியதா இருக்கு. அப்போ அதே மாதிரி சர்பேஸ்க்கு வருவோமே. சர்பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து மட்டில் தான் விளையாடணும், மண்ணுல.
அப்புறம் சிந்தர்னா நிலக்கரியில தயாரிக்கப்பட்டது பார்த்தோன்னா ட்ராக் வந்து, ஏன்னா அது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து இன்ஜூரியை மினிமைஸ் பண்ணணும், அதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அடுத்து வந்து சிந்தருக்கு அடுத்து சிந்தட்டிக் வந்துச்சு. ஸோ இப்போ அட்வான்டேஜ் இன்னைக்கு சிந்தட்டிக்ல இருக்கும், அடுத்து இன்னும் மாடர்ன் ட்ரெண்ட்ல அடுத்து இன்னும் ஒரு 50 வருஷத்துல அல்லது ஒரு 25 வருஷத்துல ஒரு ஆபத்து செஞ்சுரி கடந்து போகும்போது இன்னும் என்ன மாற்றங்களோ, ஏன்னா விர்ச்சுவல் தான் ரியாலிட்டி டாமினேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன அளவுக்கு வரப்போகுது, நீங்க எல்லாம் இனிமே அபிஷியல்ஸ்லாம் தேவையே கிடையாது. எக்யூப்மெண்ட்ஸே அதுவே வந்து ரோபாட்டிக் எப்படி டீச்சர்ஸ் நடத்துறாங்களோ அதே மாதிரி வந்து இப்போ வாலிபால்ல அங்க வந்து எரரே வராது. வாலிபால்ல ஒரு அபிஷியல் பண்றாங்கன்னா ஒருத்தர் விசில் எடுத்துட்டு மேல போய் நிற்கும் போதே இவங்க தான் ஜெயிக்கணும்னு நிற்பாரு. பேஸ்கெட் பாலா இவங்களை தான் ஜெயிக்க வைக்க நிற்பேன். இந்த மாதிரிலாம் நிறைய பிடிஸ் இருக்காங்க. அவங்கலாம் இவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு போய் நிற்பாங்க. எவனுக்கு திறமை இருக்கோ அவனை ஜெயிக்க வைக்க நிற்க மாட்டாங்க. எடுக்கும் போதே இவனை ஜெயிக்க வைக்கணும்னு போய் நின்றா அப்புறம் எப்படி இருக்கு, இந்த எப்படி வளர்க்க முடியும். இதெல்லாம் வந்து இனிமேல் அபிஷியல்ஸ் எல்லாம் யார் வரப்போறா அப்படின்னா எல்லாமே ரொபாட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வரப்போகுது. எல்லாம் மாடர்ன் ட்ரெண்ட் தான். அங்க பிளேயர் விளையாடுவோம், ஆட்டோமேட்டிக் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து எஸ்பெஷலி பார்த்தோன்னா சப்ஜெக்டிவ் மெஷர்மெண்ட்ல பார்த்தோன்னா இந்த ஜிம்னாஸ்டிக் யோகால எல்லாம் பார்த்தோன்னா சப்ஜெக்டிவ் மெஷர்மெண்ட்ல பண்றாங்க. அது அவங்க குழந்தைகளுக்கு மார்க் அதிகமாக போடுவாங்க. அதெல்லாம் இனிமே வந்து அந்த அவங்க டெக்னிக்கை வச்சுக்கிட்டு எக்யூப்மெண்ட் உங்களுக்கு மதிப்பெண்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மதிப்பெண்கள் கொடுக்குற மாதிரிக்கெல்லாம் உங்களுக்கு லேட்டஸ்டா வரப்போகுது. ஸோ அதான் சொல்றேன், சர்ஃபேஸ் பிளே ஃபீல்டு இதெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு அது மெயினாக வந்து பிளே ஃபீல்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மட்டில் விழுகும் போது நிறைய இன்ஜுரிஸ் வாய்ப்பு. இதே வந்து டர்ஃப் கிரவுண்ட்ல ஹாக்கி டர்ஃப்ல விளையாடுறான் அப்படின்னா டர்ஃப்ல விளையாடும் போது அவ்வளோ இன்ஜுரிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்போ குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் அந்த காம்படிஷன் அந்த இடத்துல நடக்கும்போது அந்த குவாலிட்டிஸ் நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இதான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்லியர் பிசிக்கல் லிட்ரஸி அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க மோட்டார் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவு வந்து ஃபண்டமெண்டல் மோட்டார் டெவலப்மெண்ட், இதில் ஃபண்டமெண்டல் டெவலப்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மோட்டார் டெவலப்மெண்ட் இயக்கத்திறன்களை ஃபுல்லாக வளப்படுத்துறது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஏர்லி சைல்டு பிசிக்கல் லிட்ரஸி என்ஷூர் தி ஃபண்டமெண்டல் மோட்டார் ஸ்கில்ஸ். ஃபண்டமெண்டல் மோட்டார் ஸ்கில்னா என்ன, வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் அதெல்லாம் எது வருது அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பாக ஒரு குழந்தை வந்து குப்பரை படுத்து கிடக்கு, அல்லாந்து படுத்து கிடக்கு, அப்புறம் திரும்பின பிறகு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் அதனுடைய மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் மோட்டார் ஸ்கில் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா தவக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட். தவந்த பிறகு கையை சப்போர்ட் பண்ணி எந்திரிச்சு நடக்கும், அதுதான் செகண்ட் மூமெண்ட். அதான் செகண்ட் ஃபண்டமெண்டல் மோட்டார் ஸ்கில்ல செகண்ட் மூமெண்ட். கொஸ்டின்ல கேட்பாங்க எது ஃபண்டமெண்டல் மூமெண்ட். வாக்கிங் பண்ண பிறகு ரன்னிங் பண்ண பிறகு ஓட ஆரம்பிச்ச பிறகு கிளம்பி ஏறுறது குதிக்கிறது அதெல்லாம் அதுக்கு தான் பண்ணும். இது ஆர்டரா போகும். இப்ப இது வந்து ரன்னிங் வாக்கிங் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுல ஏதாவது கேம் ஒரு ஸ்கில், அது வந்து என்ன ஸ்கில் கிடையாது. அது என்ன ஸ்கில்ல வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அது மோட்டார் ஸ்கில்ல வராது, அது ஃபண்டமெண்டல் மோட்டார் ஸ்கில்ல வராது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுவே நீங்க லோக்கோமோட்டார் நான் லோக்கோமோட்டார் ஸ்கில் மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்டர் டிசிப்ளினரி கொலாபரேஷன்ஸ் வந்து ஒரு டிசிப்ளின் கிடையாது, பல டிசிப்ளின்ஸ். அதைத்தான் சொன்னேன், கொலாபரேஷன்ஸ் அமாங் தி பிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், கோச்சஸ், டெக்னாலஜிஸ்ட் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் லீட் டு ஹோலிஸ்டிக் அத்லெட்டிக் டெவலப்மெண்ட் அண்ட் சப்போர்ட். தி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா முழுமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்குறோம். இந்த இடத்துல ஹோலிஸ்டிக் அப்படின்னா முழுமையான வளர்ச்சி. அதை வந்து ஒரு பிசிக்கல் மட்டும் கிடையாது, மன ரீதியாக டெக்னாலஜியை அதில் இன்டெகிரேட் பண்ணுறோம், சயின்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம், எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். அடுத்து குளோபலைசேஷன் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் தொழில்முறை ரீதியான அடிப்படையிலும் சரி உலகமயமாக்கல் சொல்ல முடியல குளோபலைசேஷன். அப்போ வந்து என்னன்னா அசஸ்னா மதிப்பீடுறது, அசஸ் டு இன்டர்நேஷனல் ட்ரைனிங் மாடல்ஸ். இப்போ இன்னைக்கு பார்த்தோன்னா குளோபலைசேஷன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஒரு அத்லெட்டினுடைய ட்ரைனிங் ஷெடியூல மினிமம் 7 வருஷம் கழிச்சு தான் வெளியிடுவாங்க. இப்போ வந்து ஒரு அத்லெட் வந்து இப்போ டாமினன்ட் கண்ட்ரிலாம் ஒரு அத்லெட்டினுடைய அவங்களோட என்ன ட்ரைனிங் ஷெட்யூல் இருக்கு, அவங்களுக்கு என்ன டயட் பண்றாங்க அப்படின்ற அவ்வளோ 7 வருஷம் கழிச்சு தான் வெளியே இடுவாங்க, இவங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பட் இன்னைக்கு பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் ட்ரைனிங் மாடல்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். குளோபலைசேஷன் ஏன்னா எந்த இடத்துலையும் ஈஸியா நம்ம வந்து மொபைலைஸ் பண்ற அக்சஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு இருக்கு. அப்போ ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கோச்சை நேரடியாக கூட்டு வர முடியாது, பட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலம் இப்போ நீங்க வந்து நேரடியா எனக்கு வந்து ஏற்கனவே ஒர்க் எஃபிஷியன்சில இருக்கும், நம்மளுக்கு வந்து அவங்க ஆன்லைன் வைக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து சூட்டபிலிட்டி இருக்காது, நேரடி வகுப்புக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ஆன்லைன்ல இப்போ நீங்க வந்து எப்படி யூடியூப் இதெல்லாம் பாக்குறதுல அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் இப்போ அதிகமாக ப்ரொமோட் பண்றாங்க எல்லா சென்டர்ஸுமே. அப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றது என்ன அப்படின்னா நிறைய ஆன்லைன்லயே நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூட்டபிளான டைப்ல இன்னும் ஆன்லைனை விட இன்னும் ஆப் அப்படின்றது இன்னும் ரொம்ப பேத்துக்கு வந்து ஈஸியா இருக்கு. ஆப் அப்படின்னா 24/7 ஆன்லைன் கூட ஒரு டைம் இருக்கும், 6 to 7 7 to 8 கிளாஸ் இருக்கும் அப்படின்னு. ஆப் கிளாஸஸ் அப்படி கிடையாது, அதே ரிசோர்ஸ் பர்சன் அதே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, என்ன ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் அந்த ரெக்கார்ட் வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அதை பார்க்குறது இன்னும் ஈஸி, எப்பனாலும் டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ
டீ குடிச்சிட்டு இருப்போம், டீ குடிக்கும் போது ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ கேட்டுட்டு இருப்போம். இல்லை எங்கேயாவது டிராவலில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கிளாஸை கவனிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். எந்த இடத்துல வேணும், டீ கடையில் கூட உட்காந்து படிக்கலாம். ஏன் ஒரு ஒரு காட்டில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு மாடுல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இல்லை ஒரு மிஷினில் வேலை, ஒரு மிஷினரி சிஸ்டத்தில் வேலை செஞ்சுருக்கோம்னா அதை ஆன் பண்ணி வச்சுட்டு மாடுல வேப்பா வீடியோ ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டே வேலை பார்க்கும். இதெல்லாம் என்னது ஆப் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோச்சை நான் இங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கோச்சை ஆன்லைன் வழியா வந்து அந்த பிளேயருக்கு ட்ரெயின் பண்ணும். அதெல்லாம் இப்போ வந்துருச்சு. இன்னைக்கு யோகாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் வழியா தான் நிறைய டீச் பண்ணுவோம். குளோபல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ரைஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ குளோபலி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கு. அதனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன்ல இன்னைக்கு வந்து ஹைலைட்டட் ஆயிருக்கு, உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்து பார்ட் நம்ம போறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன சொன்னேன் முன்னாடி ப்ரீவியஸ்ல, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்து கிளாஸ் கவனிக்க. ஆனா ஆன்லைன் கிளாஸ்ல என்ன நடத்துறாங்களோ அந்த கிளாஸ்னுடைய வீடியோவை அப்லோடட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடியதுல உங்களுக்கு எந்த இடத்துல, ஏன்னா ஏன் ஆப்பை ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு தேர்வுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள், ஆகஸ்டையும் நம்ம வந்துட்டோம். செப்டம்பர், அக்டோபர் 12ஆம் தேதி நம்ம எக்ஸாமினேஷன் எழுதி போய் ஆகணும். அப்ப இதுக்கு இடையில இருக்கக்கூடிய 2 மாசம் தான். ஒரு 2 மாசத்துக்கு மேல இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 2 மாசத்துக்குள்ள முழுமையா 2 மாசம் நம்ம கையில இருக்கு. இந்த முழுமையா 2 மாசத்துக்குள்ள நம்ம வந்து வீக்கெண்ட்லயோ இல்ல ஆன்லைன்ல டெய்லி 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ வந்து நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அது காம்ப்ரிஹென்சிவா படிக்க முடியாது. அதுக்கான டைம் பத்தாது. ஏன்னா ஒரு டாபிக்கை பத்தி லைட்டா சொல்றதுக்கே வந்து 2 மணி நேரம் ஆகும். ஒரு டாபிக்ல டீப்பா நீங்க வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன்ல போனா மேல் போக்குல இது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு போறது வந்து அது மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப கிராஷ் கோர்ஸ் மாதிரி போறதுதான் பண்ண முடியுமே தவிர 2 மாசத்துல சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியும் அப்படின்னா அது சேலஞ்சிங் ஜாப். அப்படி பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது ஈவினிங் நான் 2 மணி நேரம் தான் போய் கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னா கத்துக்கிட முடியாது. ஆனா பட் அது அது அதுல ஒரு 10 யூனிட் இருக்கு. எஜுகேஷன் மெத்தடாலஜில ஒரு 10 யூனிட் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டில 9ஆம் வகுப்பு புத்தகம் 10ஆம் வகுப்பு புத்தகம் 3ஐயும் படிச்சாகணும். சாரி, 9ஆம் வகுப்பு 10ஆம் புத்தகம் 2 புத்தகத்தையும் உயர்நிலை பாடத்திட்டத்தை படிச்சாகணும். இப்ப இந்த 3ஐயுமே படிக்கிறது அப்படின்றது ஒரு ஆன்லைன்ல ஒன்லி ஒரு விசுவலைசேஷன் மட்டும் ஒருத்தர் கான்சன்ட்ரேட் பண்றாரு, இல்ல ஒரு விசுவலைசேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றாரு அப்படின்னா அங்க போய் நீங்க 2 யூனிட்டையும் 2 மாசத்துக்கு படிக்கணும். இதுல ஒரு 10 யூனிட், அதுல ஒரு 10, மொத்தம் 20 யூனிட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்லி பிசிக்கலைசேஷன் 10 யூனிட் மட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டு போறவங்க வந்து தேர்வுல பாஸ் பண்றது, இனிமே தேர்வுல பாஸ் பண்றது கஷ்டம். எஜுகேஷன் மெத்தடாலஜி முழுமையா தயார் பண்ணிட்டு போறவங்க மட்டும்தான் காம்படிட்டர் இதுல வந்து நிற்பாங்க. எல்லாரும் போட்டி இதுல நிக்க போறாங்க. ஏன்னா அங்கவும் கொஞ்சம் சிலபஸ் ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா 10 யூனிட் முதல்ல 8 யூனிட் இருந்துச்சு எஜுகேஷன் மெத்தடாலஜி. அதுல 30 மார்க். நீங்க எழுதக்கூடிய சப்ஜெக்ட் 110க்கு தான் எழுத போறீங்க. அது வந்து ஒரு 30 மார்க், ஜிகே ஒரு 10 மார்க். அப்ப 40 மார்க் வந்து தனியா நிக்குது. வெறும் பிசிக்கலைசேஷன் மட்டும் 2 மாசம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க என்னன்னா மீன்ஸ் இந்த ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து ஏசிசி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்கோம். அவேர்னஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு அதனுடைய ஆப் உண்டு. அது வந்து பிளே ஸ்டோர்ல போய் நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ஆனா பட் நீங்க அந்த கோர்ஸ், அந்த எந்த பர்டிகுலர் கோர்ஸ் பிசிக்கல் கிரேட் 1 கோர்ஸை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். ஆக்சுவலா அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் இதுல சொல்றேன். இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலா இந்த இப்ப நீங்க பிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸ்ல ஆப்ல நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அப் டு டேட், அதாவது நேற்றை நைட்டு நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா 692 கான்டென்ட் அதுக்குள்ள இருக்கு. 692 கான்டென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இது 3 விதமான கான்டென்ட். நீங்க இந்த ஆப்ல எப்படி படிக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிசிக்கல் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய 10 யூனிட்டுக்கான ஓரியன்டட் மெட்டீரியல்ஸ், எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு இருக்கக்கூடிய யூனிட். இதுல எப்படி கொடுக்குறாங்க கான்டென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ கான்டென்ட் இருக்கும். டாபிக் வைஸ் வீடியோ கான்டென்ட். ஒவ்வொரு டாபிக்கினுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து ஒரு 4 வீடியோ இருக்கலாம், 5 வீடியோ இருக்கலாம், சில டாபிக் 10 வீடியோ வரைக்கும் கொடுக்கும். இப்போ யோகா அப்படின்னா 10 வீடியோ வரைக்கும் போகும். அப்ப அந்த 10 வீடியோவும் நீங்க போய் என்னன்னா கான்டென்ட் வைஸா, தலைப்பு வைஸா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 10 யூனிட்லயே தலைப்பு வைஸா நீங்க போய் வீடியோவை உள்ள போய் பார்க்கலாம். இது வந்து கான்டென்ட். சரி, கான்டென்ட் கிடையாது, வீடியோ கான்டென்ட். அந்த வீடியோ கான்டென்ட் பார்த்துட்டு நீங்க அதுக்குள்ளேயே பார்த்தோம்னா கான்டென்ட் அங்கவே அதுக்குடைய மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் எடுத்து நீங்க பார்க்கலாம். மெட்டீரியல் இன்னும் வந்து 1 ஆர் 2 டேஸ் இந்த வீக் எண்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் 100% அப்லோட் ஆகும். எல்லா யூனிட்டோட மெட்டீரியலும் அப்லோட் ஆகும். இப்ப கான்டென்ட் பொறுத்தளவு கிட்டத்தட்ட 80% எல்லா கான்டென்ட்டும் முடிஞ்சிருச்சு. எல்லாமே அப்லோடர்ல இருக்கு. நீங்க எப்பனாலும் உள்ள வந்தோடனே கோர்ஸை
நீங்க படிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு வேகம் இருந்துச்சுன்னா போதும். 2 மாசம் வந்து 24 மணி நேரமும் நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்ப 692 கான்டென்ட் அதுக்குள்ள இருக்கு. 3 விதம். டெஸ்ட் இருக்குது, கான்டென்ட் இருக்கு, வீடியோ கான்டென்ட். இந்த 3 கான்டென்ட்டுமே உள்ள கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3 இது இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பிறகு அந்த கோர்ஸ்ல என்ன காட்டும் அப்படின்னா, நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஏசி சாப்ல ஃபர்ஸ்ட் வந்து டிஆர்பி பிசிக்கல் டைரக்டர்ஸ் நியூ சிலபஸ் ஓவர்வியூ. நியூ சிலபஸை நீங்க எப்படி இப்போ உங்களுக்கு மாடர்ன் டென்த் இன் பிசிகலைசேஷனுடைய சிலபஸ் சொல்லல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது மாதிரிக்கே 4 ஃபைல் அதுல உள்ள வீடியோ கான்டென்ட். அந்த வீடியோ கான்டென்ட்ல 3 கான்டென்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா எப்படி நீங்க இப்போ ஒவ்வொரு யூனிட்டையும் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ. அதுக்குள்ள சிலபஸ் என்ன இப்போ நியூ சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸும் உள்ள பிடிஎஃப் கண்டென்ட்டா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பிடி 2024 இந்த இடத்துல 2024 கிடையாது, ஆக்சுவலா 2025 தான். சரியா? ஸோ 2024 ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணனால 2024 வச்சிருக்கோம். அது நியூ சிலபஸ் வந்ததுக்கு பின்னாடி. ஏன்னா நியூ சிலபஸ் 2024லயே வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம பிசிகலைசேஷன் கொடுத்துட்டாங்க. பட் எஜுகேஷன் மெத்தடாலஜி இப்பதான் கொடுத்தாங்க. அதுல வந்து வைஸ் நியூ கான்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா 395 வீடியோ கண்டென்ட் மட்டும் உள்ள இருக்கு. 395 வீடியோ இருக்கு, 71 ஃபைல்ஸ் இருக்குது. டெஸ்ட் வந்து 2 டெஸ்ட், அதாவது டெஸ்ட் வந்து 2 டெஸ்ட் நீங்க காட்டுற பிடிஎஃபா காட்டினால 2 டெஸ்ட் காட்டும். ஆனா டாபிக் வைஸா ஒவ்வொரு இதுக்கும் யூனிட் முடிய யூனிட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஆமா, அந்த மாதிரிக்கே டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பிடி 1க்கான. அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா 2024. பட் இது முழுமையா வீடியோ இருந்துச்சு. இப்போ வந்து சிலபஸ் மாறினால நிறைய வீடியோ டெலீட் பண்ணிட்டோம். அதுல வந்து 146 வீடியோஸ் உள்ள இருக்குது. டாபிக் வைஸா வச்சிருக்கோம். இன்னும் புது டாபிக்லாம் இன்னும் அப்லோட் ஆகல. கிளாஸ் எடுக்க உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் டெட்லைன் நம்மளுக்கு எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்குக்குள்ள உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய 100% எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அதுக்குடைய கான்டென்ட் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே உள்ள அப்லோட் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். டெஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷனுக்குள்ள உள்ள 10 யூனிட்டுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரிக்கு வந்து சைக்காலஜி அப்படின்றதுல பார்த்தோன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜில தனியாக அந்த 10 யூனிட்டுக்கும் இப்போ டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதுல ஏதாவது ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் எஜுகேஷன்ல உள்ள செலக்ட் பண்ணி போகும்போது அங்க என்ன இருக்குன்னா 10 யூனிட்டுக்கு 10 ஃபோல்டர் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மேல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து யூனிட் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட். இதுல இப்போதைக்கு என்ன அவைலபிலிட்டி இருப்பாங்க, 34 வீடியோஸ் உள்ள இருக்கு, 11 ஃபைல் இருக்கு, ஒரு டெஸ்ட் ஐட்டம் இருக்கு. இதுக்குள்ள டெஸ்ட்டுக்குள்ள தனியாக டெஸ்ட் இருக்கும். அப்போ ஒரு யூனிட்டுக்குள்ள இப்போ இவ்வளவு கான்டென்ட்னா அப்போ தலைப்பு வைஸா உள்ள இருக்கும். அது என்ன எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் பின்னாடி. அதே மாதிரி பார்த்தோன்னா 2வது யூனிட் ஸ்கில், அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 55 வீடியோஸ் உள்ள இருக்கு, 18 ஃபைல்ஸ் உள்ள இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு, கான்டென்ட். வீடியோ கான்டென்ட்ன்றது 65 வீடியோஸ் இருக்கு. யூனிட் 3 பொறுத்தளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் அத்லெட்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல கிட்டத்தட்ட 12 வீடியோஸ் உள்ள இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா யூனிட் 4ல டோர்னமெண்ட் ஸ்கீமிங் அண்ட் அவார்ட்ஸ்ல பார்த்தோன்னா 32 வீடியோஸ் இருக்கு. இப்போ மோஸ்ட்லி வந்து அது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா. அடுத்து யூனிட் 5ல பார்த்தோன்னா ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா 48 வீடியோஸ். இது வந்து என்டையரா புது யூனிட். கிரைட்டீரியா ஃபார் செலக்டிங் தி குட் டெஸ்ட் அப்படின்றத தவிர அப்புறம் கொஞ்சம் ஏன்னா ப்ரீவியஸ் சிலபஸ்ல பார்த்தோன்னா அந்த டெஸ்ட் மெஷர்மெண்ட் எவால்வேஷன், அதுக்கடுத்து வந்து கிரைட்டீரியா ஃபார் செலக்டிங் குட் டெஸ்ட், இது மட்டும் தான் பழைய யூனிட்ல இருந்து எடுத்திருக்காங்க. மற்ற எல்லாமே இதுல வந்து ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்ல புதுமையா கொடுத்துருக்காங்க. அது 48 வீடியோஸ் அதுக்குள்ள இருக்கு, 3 ஃபைல்ஸ் உள்ள இருக்கு. அடுத்து வந்து ஜென்ரல் தியரி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பிசிக்கல் ட்ரைனிங், அதுல 59 வீடியோஸ் இருக்கு. இது வந்து சயின்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் தான் கம்ப்ளீட்டா. அதுல வந்து புது டாபிக் நிறைய இருக்கு. பழைய டாபிக்கை விட புது டாபிக் வந்து நிறைய உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 59 வீடியோஸ் மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு. 100% 99% வந்து ஃபில் ஆயிடுச்சு. 1வது யூனிட் 99% ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2வது யூனிட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. 3வது யூனிட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. 4வது யூனிட் கம்ப்ளீட்டா 100% மேக்ஸிமம் வந்துருச்சு. கொஞ்சம் இருக்கு, இந்த முக்கியமான வீடியோக்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஓவர் வியூல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெருக்கி. ஜென்ரல் தியரிஸ் அந்த யூனிட்டுமே இப்போ ஃபுல் அவைலபிலிட்டியில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு, வீடியோ கான்டென்ட் இருக்கு. அடுத்து எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல கிட்டத்தட்ட 89 வீடியோஸ். ஏன்னா இது என்டையர்லி புது யூனிட். கிட்டத்தட்ட 89 வீடியோ உள்ள இருக்குது. இது ஏன் 89 வீடியோ இவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுல 2 டாபிக் இருக்கு. ஒன்னு எக்ஸசைஸ் பிசியாலஜி இருக்கு, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் இருக்கு. அப்ப அதுக்கும் பார்க்கும்போது இதுல ஒரு 40 வீடியோ, ஒரு 45 வீடியோ, இதுக்கு ஒரு 40 வீடியோ. அப்ப இது வந்து 100% எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். இன்னைக்கு இருக்கக்கூடியது பழைய சிலபஸ் படியானது கிடையாது. அது நியூட்ரிஷன் தான் படிச்சிருப்பீங்க. இங்க இருக்கு அது ஊட்டச்சத்து மட்டும் தான். இது வந்து விளையாட்டு ஊட்டச்சத்து அப்படின்றது கம்ப்ளீட்டா என்டையரா முடியும். அடுத்து வந்து ரிசர்ச் ப்ராசஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு 39 வீடியோஸ். இதுலயுமே 90% முடிஞ்சிருச்சு வீடியோஸ். உள்ள கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 13 வீடியோஸ் மட்டும் இருக்கு.
இதுலேயும் வந்து மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு கிளாஸஸ். ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெண்ட் அண்ட் பிசிலிட்டிஸ்ல 60% வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் போகும்போது இந்த 10 யூனிட்டுக்கு இப்போ தனித்தனியாக இருக்கு. அதில் தான் இப்போ 2 நான் தனியாக எடுத்துக்கேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டியிருக்கேன். அடுத்த ஸ்கில் இதுலேயே உங்களுக்கு இருக்கு பாருங்க. அதில் வந்து 34 வீடியோ இருக்கு, இங்கே வந்து 55 வீடியோ இருக்குன்னு சொல்ற மாதிரி 2வது யூனிட்ல. ஸோ இது வந்து தனியாக எடுத்து உள்ள இதுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, இப்போ 1வது யூனிட்டுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அதுல டாபிக் வைஸா வீடியோஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் தலைப்புல பார்த்தோம்னா மோட்டார் டெவலப்மெண்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தையா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து மோட்டார் லேர்னிங் அண்ட் மோட்டார் கண்ட்ரோல் இருக்கும். அடுத்து தியரட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இன் மோட்டார் டெவலப்மெண்ட், அடுத்து நியூவல் மாடல் இன் மோட்டார் டெவலப்மெண்ட், அப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு டாபிக்லையும் உள்ள நீங்க போனீங்க அப்படின்னா மோட்டார் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 வீடியோ இருக்கு. மோட்டார் லேர்னிங் அண்ட் கண்ட்ரோல்ல பார்த்தோம் அப்படின்னா 3 வீடியோஸ் இருக்கு. அதே மாதிரி தியரட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இன் மோட்டார் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ இருக்கு. அப்ப இதுக்குள்ள இப்ப மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட்ல பாருங்க, பார்ட் 1 அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். இதுல வந்து மோட்டார் டெவலப்மெண்ட்டை பத்தி அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, அதனுடைய மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட், அதனுடைய டெஃபினேஷன் மீனிங், அடுத்து மோட்டார் டெவலப்மெண்ட் கீ ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி கொடுத்துருப்பாங்க. ஒரு டாபிக்ல உள்ள போகும்போது மோட்டார் டெவலப்மெண்ட் ஒரு யூனிட், அந்த யூனிட்டுக்கு முதல்ல 10 யூனிட் தனித்தனியா ஃபோல்டர்ஸ் இருக்கும். 10 யூனிட்ல ஒரு யூனிட்டுக்குள்ள உள்ள போகும்போது ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு ஹெட்டிங்கும் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அப்போ நீங்க உள்ள போய் படிக்கணும். இதே சேம் திங். ஸோ இதே சேம் திங் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸசைஸ் பிசியாலஜிலையும் உங்களுக்கு இதுல வச்சிருப்பாங்க. சாரி, எக்ஸசைஸ் பிசியாலஜில எஜுகேஷன் மெத்தடாலஜிலையும் உங்களுக்கு இதே மாதிரி 10 யூனிட்டுக்கு 10 ஃபோல்டர்ஸ் இருக்கும். அது இன்னும் முழுமை பெறலை, ஏன்னா சிலபஸ் மாத்திருக்கிறதுனால இப்பதான் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சில யூனிட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது விரைவிலேயே அதற்கான பாடங்கள் எல்லாமே உள்ள வந்துடும். அப்போ ஒரே ஆப்ல நீங்க ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ்ல படிக்க முடியும். ரெண்டையுமே பிசிக்கலைசேஷன் படிச்சுக்கலாம். ஆனா படிக்கணும்ன்ற அந்த இன்டென்ஸ் மட்டும் நீங்க இருந்தா போதும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க வந்து 2 மாதம் அப்படின்றது உங்களுக்கு போதுமான காலகட்டம் தான். ஆனா காம்ப்ரிஹென்சிவா உங்களுக்கு இங்க வீடியோஸ் இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த இதுல நீங்க ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நியூ சிலபஸ்ல எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷன் மெத்தடாலஜி 10 யூனிட், சப்ஜெக்ட் 10 யூனிட். ஸோ நியூ சிலபஸ் படி உங்களுக்கு கிளாஸ் கவர் ஆகும். இந்த ஆப்ல நீங்க கிளாஸ்க்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா 8903596390. மறுபடியும் நான் சொல்றேன், 8903596390. இந்த எண்ணுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் அனுப்பலாம். வாட்ஸ்அப் பார்த்துட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அடுத்து வந்து 9659662412, 9659662412 இந்த எண்ணுக்கும் நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம் அல்லது தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஆப் வழியா தான் நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ நேரடியா நீங்க யாருடைய உதவியுமே கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணிட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணதோட முடிஞ்சு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் இந்த கோர்ஸ்ல நீங்க இல்லை. எக்ஸாமினேஷன் 12ஆம் தேதி முடியுது அப்படின்னா அது வரைக்கும் நீங்க இந்த கோர்ஸ்ல படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணணும் கூட எங்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதோட உங்களுடைய ரோல் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி நீங்களே வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாம். யாருடைய சப்போர்ட் தேவையில்லை. அந்த பேஸ் உங்களுடைய வேகம், படிக்கிற வேகம் வந்து வேகமா இருக்கக்கூடிய ஒரு மாணவர், ஆப்ல உள்ள மாணவர் வந்து நேற்றைய தினம் இந்த கோர்ஸ் நடத்தக்கூடிய கோஆர்டினேட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ நான் இது வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ண வீடியோ, அதாவது அவர் சண்டே தகவல் போட்டிருக்காரு, இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸையும் நான் பார்த்துட்டேன். இது மட்டும் இல்லாம உங்களுடைய யூடியூப்ல போடுற எல்லா வீடியோவும் நான் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாருன்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டர், நான் வந்து ரிசோர்ஸ் பர்சனால எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. சார் இந்த மாதிரி ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. அப்போ வந்து அவர் எவ்வளவு வேகமா இருக்காருன்னு. அப்ப இவ்வளவு வீடியோஸையும் அவர் பார்த்திருக்காரு அப்படின்னா அப்ப எவ்வளவு நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஒர்க் பண்ணி அதை பார்த்துருக்க முடியும். அப்ப இப்ப 2 மாசம் உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்கு. அப்ப சிஸ்டமேட்டிக்கா இங்க இருக்கு. அப்ப ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். இது போக டெஸ்ட் பேஜ், ஒருவேளை நான் வந்து வேற எங்கேயாவது படிச்சுட்டு இருந்தேன், ஆரம்பத்துல இருந்து வேற சென்டர்ல எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப அவங்க வந்து உங்களை நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா, நம்ம எக்ஸாமுக்கு வரக்கூடிய வினாக்கள் அடிப்படையில தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரிக்கு ஏதாவது படிச்சிருக்கோம் அப்படின்னா இங்க உள்ள ஒவ்வொரு கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இது ஏதோ எளிமையா ஒரு சின்ன சிம்பிளா ஒரு கொஸ்டின் கொடுத்துலாம் கிடையாது. நீங்க படிச்சிருக்கிறத ரியலா டெஸ்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 5000 600 கொஸ்டின், 6000 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் உங்களை யூனிட்டுக்கு 500 600 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் இருக்கும். இப்போ யூனிட் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னா அரௌண்ட் 500 கொஸ்டின்ஸ் அது 600 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸைஸ் ஸ்பெஷாலிட்டினா பார்த்தீங்கன்னா 800 கொஸ்டின்ஸ் இருக்கும். அரௌண்ட் 800, ஏன்னா அது 2 பாடம் இருக்கும். அப்போ நீங்க உங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றது. ஆக்சுவலா டெஸ்ட் பேஜை பொறுத்தவரை யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நல்லா படிச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு தான் டெஸ்ட் பேஜ் யூஸ் ஆகும். டைரக்ட் டெஸ்ட் பேஜ் வரவங்க நீங்க வீடியோ கான்டென்ட்டை பார்க்காம நீங்க உள்ள வந்து டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்காது. என்னைய பொறுத்தவரை நான் சொல்றேன், நல்லா படிச்சு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க டெஸ்ட் பேஜ் போடும். நீங்க வந்து டெஸ்ட் பேஜ் டைரக்டா போட்டு வரணுன்றது வரது வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கிடையாது. என்னைய பொறுத்தவரை நான் சொல்லுவேன்.
அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எப்படி கோர்ஸ்க்குள்ள உள்ள போகணும், எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ இப்போ வந்து டாபிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் இன் விசுவலைசேஷன் அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ குறிப்பா இங்க பாருங்க. இப்போ பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ் இந்த ஸ்டடி ஆஃப் ஹியூமன், இது வந்து மனிதனுடைய மூவ்மெண்ட்டை பத்தி, மோஷனை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு, ஸ்டடி ஆஃப் மோஷன் சொல்லலாம். அதுல வரக்கூடிய கினமேட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ்ல அது காசஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா திருப்பி படிப்போம். பட் இது வந்து ஹியூமன் மூவ்மெண்ட், என்டையரா ஹியூமன் மூவ்மெண்ட் அனாலிசிஸ் பண்றது. நம்மளுக்கு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பிசிக்கல் சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ல ஒரு பயோமெக்கானிக்கல் லேப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேப் இங்க இருக்கு. யூசிங் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுல இந்த ஹியூமன் மூவ்மெண்ட்ல நம்ம என்ன பிரின்சிபல்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் அதையும், இன்ஜினியரிங்ல வரக்கூடிய மெக்கானிக்ஸ், இந்த ரெண்டையுமே பயன்படுத்தி இந்த பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்றோம். பிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டு ஃபீல்டுமே என்னது, மெக்கானிக் ஓரியன்ட் ஃபீல்டு தான். இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸையும் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம அப்ளை பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளா உதாரணத்துக்கு நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா படிக்கிறோம், இல்ல செகண்ட் லா படிக்கிறோம், இல்ல தேர்ட் லா படிக்கிறோம் அப்படின்னா, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க எந்த ஒரு பொருள் ஓய்வு நிலையிலோ அல்லது ஒரு பொருள் இயக்க நிலையிலோ இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்டாட்டிக் பொசிஷன் ஆர் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அப்படி ஸ்பீடில் இருக்கிற வரைக்கும் அன்லஸ் த ஸ்டேட் இஸ் மெயின்டைன், அந்த பொருள் அங்கே தான் இருக்கும், அந்த பொருள் ரெஸ்ட்ல தான் இருக்கும், அது ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். அன்லஸ் ஆக்டட் ஆன் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அது மேல வேறொரு புறவிசை செயல்படுகின்றதே, அந்த விசை செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு பொருள் வந்து ஒரு பால் வந்து கிரவுண்ட்ல கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால் அங்க வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கும், ஈவினிங் வரைக்கும் காத்துட்டு அடிச்சா மட்டும்தான் அது அசையும். அப்படி இல்லைன்னா அந்த பாலை நீங்க போய் எடுக்கிற வரைக்கும் அந்த கிரவுண்ட்ல அங்கே பால் கடந்துட்டே வரும். அப்ப அந்த நீங்க போய் பால் எடுக்கிற வரைக்கும் அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அன்லஸ் ஆக்டட் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஸ்டில் த ஆப்ஜெக்ட் இஸ் ரிமைனிங் தி ஸ்டாட்டிக் பொசிஷன். சப்போஸ் ஒரு பைக் ரைடர் இருக்காரு, இல்ல வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் இருக்காரு, அவர் வந்து சைக்கிளிங் போயிட்டு இருக்காரு, ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போயிட்டு இருக்காரு, இல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மராத்தன் ரன்னர் இருக்காரு, இல்ல ஒரு 5000 10,000 மீட்டர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்காரு. இந்த குறிப்பிட்ட வேகத்துல போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. இது என்னது, ரெஸ்ட் ஆர் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இப்ப 4வது கியர் போட்டு டாப் கியர்ல நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு வேகத்துல வருது, திடீர்னு எத்தாப்புல ஒரு ஆள் வராரு, உடனே என்ன கியரை குறைச்சு டக்குன்னு ஸ்பீடை கொடுக்கும். அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது வரைக்கும் என்னது, அவர் கான்ஸ்டன்டா 80 கிலோமீட்டர் ஸ்பீட் போயிட்டே இருப்பார். எப்ப ஸ்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வருது, எதிர்த்தாப்புல ஒன்று இதா இருக்கு அப்படின்னா உடனே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த அப்பதான் வந்து அந்த ரெசிஸ்ட் தடையாகும். அதே மாதிரி வந்து இந்த நியூட்டனுடைய செகண்ட்ல வந்து ஆக்சிலரேஷன் மாஸ் ரெண்டுமே அது தொடரும். ஒரு பொருள் வந்து செயல்படுது அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஆக்சிலரேஷன் மாஸ். ஆக்சிலரேஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளுடைய எடையும் அங்க சம்மந்தப்படும், ஸ்பீடும் சம்மந்தப்படும். அது வந்து செகண்ட் லா. தேர்ட் லா அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமஸான லா, எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ஆக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளா எங்க ஸ்போர்ட்ஸ்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா, ஒரு பால் நீங்க வந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து கிரிக்கெட் பண்றாரு அப்படின்னா, இந்த பாலை வந்து அவர் எவ்வளவு இப்ப வந்து ஸ்ட்ரோக் பண்றாரு அப்படின்னா அந்த பால் அங்கே தான் இருக்கும். இதே ஸ்ட்ரோக் பண்ணாம நல்லா ட்ரை பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்க இங்க 6 லைன்ல 4 லைன்ல போய் இருக்கும், 6 போய் பிளேஸ் ஆகும். அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு பால் டிராவல் ஆகும். அதுக்கு கிக்கிங்கா இருக்கட்டும், இல்ல ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு கிட் பண்றாரு, எவ்வளவு தூரத்துக்கு பண்றாரோ அவ்வளவு. ஒரு வாலிபால் சர்வீஸ் போறான், எவ்வளவு வேகத்துல அடிக்கணும் அந்த அளவுக்கு பால் போகும். சும்மா தட்டினா பால் அங்கேதான். அதே மாதிரி ஒரு டேக் ஆஃப், லாங் ஜம்ப்ல டேக் ஆஃப் எடுக்கிறான், டேக் ஆஃப்ல எந்த அளவுக்கு டேக் ஆஃப் உள்ள எடுக்கிறான், அடிக்கிறான், பிளேஸ் பண்றானோ அந்த அளவுக்கு மேல போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப நேரம் டிராவல் மேல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியும், நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் வந்து பயோமெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம ஹியூமன் மூவ்மெண்ட்ல இந்த மெக்கானிசம் எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றத இங்கே கொண்டு வரும். இதோட பர்பஸ் என்னன்னா, டு இம்ப்ரூவ் தி அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு விஷயம், ஒன்னு பெர்ஃபார்மன்ஸ், அவனுடைய ஆக்ஷன், அவனுடைய ஆங்கிள், இந்த ஆங்கிள் இந்த மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பயோமெக்கானிக்ஸ். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இப்படிதான் இருக்கணும், இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் இப்படிதான் இருக்கணும் ரன்னருக்கு, இந்த லெக் மூவ்மெண்ட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. அது இல்லை அப்படின்னா எங்கேயாவது டீவியேஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து மெக்கானிக்கல் அனாலிசிஸ், வீடியோ அனாலிசிஸ்ல பார்த்துட்டு அவங்க எடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பயோமெக்கானிக்ஸ் வந்து கோச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, கோச் வந்து அதை கரெக்ட் பண்ணி. அதை விட மெயினா என்னன்னா, இப்ப கரெக்டான மூவ்மெண்ட், நம்ம பாடி மூவ்மெண்ட் பொறுத்தளவு, இப்ப பாடியில ஜாயின்ஸ் இருக்கு, ஜாயின்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஜாயின்ஸ்க்கும் ஒரு விதமான மூவ்மெண்ட். எல்போ ஜாயின்ஸ் இருக்குன்னு சொல்லி, நீ ஜாயின்ஸ் இருக்கு, இது ஒன்லி ஒரே ஒரு மூவ்மெண்ட் மட்டும் தான், ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். நீயும் ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். பட் கிப் மூவ்மெண்ட் பாருங்க, எல்லாமே ரொட்டேஷன் பண்ண முடியும், ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும், லேட்டரல் மூவ்மெண்ட் பண்ண முடியும், ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் பண்ண முடியும், பேக்வர்ட் மூவ், எல்லா பாய்ச்சலையும் பண்ண முடியும். அப்ப இந்த இந்த மூவ்மெண்ட்ல வரும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க
இந்த ஜாயிண்ட்டுக்கு இவ்வளவுதான் அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் சரியா பண்ணணும். அது விலகி பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்ஜுரி லிகமெண்ட் டேர் ஆகும். அப்போ இன்ஜுரி ரிஸ்க் அதிகமா இருக்கு. அப்போ கரெக்டான மூவ்மெண்ட்டை நம்ம செய்யறோமா அப்படின்றத அனலைஸ் பண்றது நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து பயோமெக்கானிக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி எக்யூப்மெண்ட் டிசைன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தோம்னா பயோமெக்கானிக் அனாலிசிஸ்ல இன்ஜுரி ப்ரிவென்ஷன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டும் உள்ள இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னு சொன்னேன். ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து நெகட்டிவா பெர்ஃபார்மன்ஸை குறைக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குதுல. ஸோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் டு கண்ட்ரோல் தி பர்சன்ஸ். யாருன்னா பர்சன்ஸ்னா அத்லெட் ஆர் பிளேயர் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அவங்களுடைய அழுத்தம், மன அழுத்தம், எஸ்பெஷலி கிரானிக் ஸ்ட்ரெஸ். கிரானிக் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லல. அக்யூட் ஸ்ட்ரெஸ் உடனே வரும், அதை ரிமூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. கிரானிக் ஸ்ட்ரெஸ் நாள்பட்ட மன அழுத்தம் அப்படின்றது அதை அதை மேனேஜ் பண்றதுதான் இங்க வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஹெல்ப் தி அத்லெட் மேனேஜ் தி ஆன்சைட்டி. அவங்களால மேலாண்மை செய்ய முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர் ப்ரெஷர்ல ஒரு காம்படிஷன்ல ஒரு அண்டர் ப்ரெஷர்ல இருப்பாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆன்சைட்டி, படபடப்பு, அவங்கள ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அவங்களுடைய ஆன்சைட்டி ஆயிட்டாங்க, இல்ல வந்து சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஃபோக்கஸிங் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸை குறைய விடாம அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஆன்சைட்டிஸை வந்து மேனேஜ் பண்றது, மேலாண்மை செய்து அவங்க அதை ஓவர் கம் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு மனப்பயிற்சிகள் அப்படின்னு சொல்றோம். ஆட்டோஜெனிக், ஹிப்னாசிஸ், இமேஜரி, விசுவலைசேஷன், ப்ராக்ரஸிவ் ரிலாக்சேஷன் டெக்னிக், எல்லா டெக்னிக் யூஸ் பண்றோம். ஸோ இங்க காமன் டெக்னிக் இன் டீப் பிரீதிங் டெக்னிக் அண்ட் ப்ராக்ரஸிவ் மசில். இந்த டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் சிலபஸ்ல கொடுத்துருந்தாங்க. எதுக்காக? இந்த எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்கள ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்லாம் அப்ப படிச்சோம் பழைய சிலபஸ். அதே பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல பார்க்கணும். மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ தியானம், மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் இதெல்லாம் ஒன்னா பத்தி ஒரு தியான முறைகள் சொல்லுவாங்க. விசுவலைசேஷன் அண்ட் மென்டல் ரிகர்சல். மென்டல் ரிகர்சல் அப்படின்றது இஸ் ஒன் ஆஃப் தி சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். மென்டல் ட்ரைனிங் அப்படின்னு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோல் செட்டிங் இதெல்லாம் வந்து இந்த டைம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ல உள்ள வருது. அடுத்து பார்த்தோன்னா வியரபிள் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆன் தி பாடி டு மானிட்டர் தி ரெக்கார்ட்ஸ் ஃபிட்னஸ் ரிலேட்டட் டேட்டாஸ். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இப்போ வந்து சாதாரணமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய இந்த மாதிரி வியரபிள் ட்ராக்கர்ஸை யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு அத்லெட்டுக்கு வந்து ட்ரைனிங் லாங் டிஸ்டன்ஸ் ஆனதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்க. அவனுக்கு வந்து இப்போ வியரபிள் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸை பிக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து 10 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு வா, இல்லை வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிட்டு வான்னு ஒரு மராத்தான் ரன்னர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அன்னைக்கு ஃபுல் ரவுண்டே அவன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கானா அப்படின்னா நீங்கள் இந்த வியரபிள் ட்ராக்கர்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வியரபிள் ட்ராக்கர்ஸ் இல்லாமல் இன்னொரு அட்வான்ஸ் இருக்கு, ஜிபிஆர்எஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு. ஸோ ஜிபிஆர்எஸ் டெக்னிக்ல ஜிபிஆர்எஸ்ல இவனுக்கு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இவன் ரன் பண்ணிட்டு இருக்கான் அத்லெட். கோச் அவர் இடத்துல இருக்காரு. இப்போ அவன் வந்து ஒரு என்ன பாட்லக் ட்ரைனிங் பண்றான், வேரியபிள் பேஸ் மெத்தட் பண்றான். அதாவது பாட்லக் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வெவ்வேறு காடு வழியா ஓடுவான், மலை வழியா ஓடுவான், தர ஃபிளாட் ஃபுட் ஏரியாவில் ஓடுவான். அப்போ ஒவ்வொரு ஏரியாவில் ஓடி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல இவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னா இவன் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு. அப்போ இந்த நேரத்தில் அப்போ இவன் ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே யார் ஜிபிஆர்எஸ் வச்சு யார் மானிட்டர் பண்ண முடியும்? அவருடைய கோச் மானிட்டர் பண்ணணும். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு அட்வான்டேஜஸ். அவன் ஓடிட்டு வராம அவன் படத்துல போற வழியில ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, சாப்பிட்டுட்டாங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து வந்தோம். நாங்க சிவந்தி ஆயத்தனில் படிக்கும்போது அப்படிதான் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிவந்தி ஆயத்தனா காலேஜ், விசிலேஷன் காலேஜ்ல இருந்து அப்படியே இன்ஜினியரிங் காலேஜ் சுற்றி அதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கும். அது வழியா வந்து அப்படி நேர சிவந்தி ஆயத்தனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு உள்ள போய் மெயின் ரோடு வந்து திருச்செந்தூர்ல உள்ள வந்து திருச்செந்தூர் வந்து மறுபடியும் உள்ள வரணும். அதுல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓட மாட்டாங்க. நீ ஓடிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்குருவாங்க. நீ ஓடிட்டு சுத்தி வா. நான் கரெக்டா சுத்தி அது வழியா தான் வருவேன். பார்த்தோன்னா இங்கே சில பேர் என்ன பண்ணிட்டு இருப்பான் பார்த்தோன்னா அங்க இந்த கரெக்டா நடந்து திருப்பி காலேஜ் வாசலுக்கு நடந்து மற்றவெல்லாம் கண்டிஷன்ல இருப்பாங்க. அப்படி நடந்து வந்து அங்க கோவிந்தமலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்கும் எங்க காலேஜுக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு இருக்கு, அங்கே நின்றுக்குருவாங்க. நான் ஓடிட்டு இங்க வந்து நாங்க ஒரு 2 பேரும் ஓடி வருவோம். கரெக்டா அந்த வழியா ஓடி சுத்தி வந்த பிறகு அப்படி நேரம் உள்ள வரும்போது கரெக்டா இவங்க எங்களோட ஜாயின் பண்ணி வந்து உள்ள வந்துடும். ஸோ இந்த மாதிரிக்கு வந்து என்னன்னா அவன் பண்றான்னு ட்ரைனிங் நமக்கு தெரியாது. அப்போ அவன் ட்ரைனிங் மானிட்டர் பண்ணி ஆகணும்ல. அப்போ அதுக்கு ஜிபிஆர்எஸ் ஃபிட் பண்ணிட்டோம்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ அப்போ ப்ரொவைட் தி என்னது ட்ராக் ஸ்டெப்ஸ், எவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து ட்ராக் பண்ணியிருக்கோம், டிஸ்டன்ஸ், ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்ன், நம்மளுடைய தூக்கம் கரெக்டாக நடந்திருக்கா. 8 hours மினிமம் ஸ்லீப் இருக்கணும். 6 to 8 hours ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும் அத்லெட்ஸ்க்கு. அப்படின்னா தான் ரெக்கவரி அண்ட் ரீஜென்ரேஷன் நடக்கும். ரெக்கவரி ரீஜென்ரேஷன் நீங்கள் 8 hours ஸ்லீப் கொடுக்கல அப்படின்னா 6 to 7 8 hours ஸ்லீப் இல்லை அப்படின்னா ரெக்கவரி நடக்கவே நடக்காது. ஸோ அவருக்கு அடுத்த நாள் நீங்கள் லோடு கொடுக்க அது ஓவர்லோடில் வந்துடும். ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் அண்ட் கலோரி பேண்ட், எவ்வளவு கலோரி அவனுக்கு பேன் ஆயிருக்கு, எவ்வளவு கலோரி எரிஞ்சிருக்கு. ஸோ ப்ரொவைட் தி ரியல் டைம் ஃபீட்பேக் அண்ட் கோல் ட்ராக்கிங். அவனுடைய ரியல் கோலை சக்ஸஸ் பண்ணிக்கான அவனுடைய ஃபீட்பேக் பின்னூட்டம் எப்படி இருக்கா நம்ம வியரபிள் ட்ராக்கர்ஸ் சொல்றத வச்சு கண்டுபிடிச்சோம். அவன் ஒழுங்கா ஓடி இருந்தாங்கன்னா ஹார்ட் ரேட்டை வச்சு கண்டுபிடிச்சோம்.
ஹார்ட் ரேட் வந்து நின்றவனே அவனோட ஹார்ட் ரேட் நீங்க மெஷர் பண்ணி பாக்குறீங்க, 15 செகண்டுக்கு மெஷர் பண்ணி இன்ட்டு 4 பெருக்குனீங்க அப்படின்னா அவனோட ஹார்ட் ரேட்டை வச்சு இவன் எப்படி ஓடிட்டு வந்திருக்கானா ஓடலையா ஏமாத்திருக்கானு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அடுத்து வந்து சின்க்ரோனைஸ் வித் ஆப் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இப்படி நீங்க எடுத்துட்டு வரும்போது அப்போ ஒவ்வொரு நாளும் டேட்டா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு மாசம் கழிச்சு அவங்களுடைய டேட்டாவை பார்க்கும்போது இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நாள்ல பண்ணதுக்கும் செகண்ட் நாள் அவனுடைய ஹார்ட் ரேட்ல வேரியேஷன் எப்படி இருக்கு, அவனுடைய ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்கு, அவனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்கான் அப்படின்னு ஒரு டேட்டாவே நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒருத்தனுக்கு ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஃபிட் பண்ணிட்டே அப்படின்னா அவன் எவ்வளவு பண்ணிருக்கான் அப்படின்னு அவனே செல்ஃப் மானிட்டர் பண்ணிக்குவான். அப்ப இது எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச், எவிடன்ஸ் பேஸ்டு ஒர்க் அவுட்னு நம்ம சொல்லலாம். அதை முன்னாடி பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிட் அப்படின்னு ஒரு இது வந்து வியரபிள் ட்ராக்கர் சொல்லுவாங்க. பிட்னு சொல்லுவாங்க. அது ஒரு வியரபிள் ட்ராக்கர். கார்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப், இது மட்டும் கிடையாது, நிறைய இதே மாதிரி நிறைய இருக்கு வியரபிள் ட்ராக்கர்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றாங்க. அடுத்து மெயினா பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி ட்ரைனிங் சொல்லுவோம். விர்ச்சுவல் ரியாலிட்டி ட்ரைனிங் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டிவ் சிமுலேஷன். கம்ப்யூட்டர் மூலமா நம்ம வந்து உருவாக்குறோம். எதை டு கிரியேட்னா உருவாக்குறோம். எப்படி டு இமர்சிவ் என்விரான்மெண்டல் ஃபார் ட்ரைனிங். அதிவேக பயிற்சியை அந்த கரெக்டான ஒரு சூழலை என்விரான்மெண்டல கொடுக்கறதுக்காக. இப்போ அவன் வந்து ஓடுறது உள்ளே தான் ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா அவனை சுத்தி இருக்க விர்ச்சுவல் ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா மலை மேல ஓடிக்கிட்டே இருக்கணும். மலை அப்படி ட்ராக் பண்ணி அவனை கூட்டி ஓடும். மலை மேல ஓடிக்கிட்டே இருப்பான். திருப்பி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பான். பட் அவனை சுத்தி என்ன, அவன் ஓடுறது அங்க ரூம்ல தான் ஓடிட்டு இருப்பான். ஆனா பட் அவனுக்கு வந்து என்ன பண்ணா விர்ச்சுவல் ரியாலிட்டி கம்ப்ளீட்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருவிழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போனோடனே ஒரு பெரிய பெக்ஸ் மாதிரி மாட்டி விட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. பார்த்தோன்னா ஏதோ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிமுலேஷன் உருவாக்குறதா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் கண்ட்ரோல்டு செட்டில். இப்போ நீங்க வெளியில அவுட்டோர்ல போகும்போது கண்ட்ரோல் செட்டிங் கிடையாது, அன்கண்ட்ரோல்ல இருக்கும். பட் இன்ஜூரிஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நீங்க ஒரு கண்ட்ரோல் செட்டிங்ல விஷுவல் ரியாலிட்டியில நீங்க பண்ண முடியும். அடுத்த டாக்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ட்ரைனிங். உங்களுடைய டெக்னிக்கல் அண்ட் டாக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கு இல்லையா? டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து ஸ்கில் டெவலப்மெண்டா இருக்கட்டும். டாக்டிக்கல் ட்ரைனிங் ஆர்ட் ஆஃப் காம்படிஷன், உங்களுடைய டாக்டிக்ஸ் இருக்கட்டும், உங்களுடைய தந்திரங்கள் நீங்க கற்றுக் கொடுக்குறதையும் விர்ச்சுவல் ரியாலிட்டியில கற்றுக்கணும். ரியல் சுச்சுவேஷன் ஏற்படுது. இப்போ பென்சிங் இருக்கு, கோச் பண்றீங்க, பென்சிங்ல இந்த ஸ்டெப் இப்படி வச்சு இப்படி டச் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க என்னன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டியில என்ன பண்ணும், உங்களுக்கு ஆப்பனண்ட் ஒருத்தர் இருப்பார். ஆனா அவர் ரியல் ஆப்பனண்ட் கிடையாது. நீங்க மட்டும்தான் அங்கே இருப்பீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஸ்டெப்பை வச்சு அந்த ஒரு ஃபாயில்ல ஒரு ஸ்கில் பண்றீங்க அப்படின்னா இப்படி எடுத்து வச்சு இப்படி டச் பண்றீங்க அப்படின்னா அதுவும் உங்களை டச் பண்ணும். அப்ப அது உங்களை டச் பண்ண அப்ப இந்த இடத்துல நீங்க ரியல் அப்ப இது மாதிரி ஒரு காம்படிஷன் சுச்சுவேஷன் வந்தா அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அப்ப விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன, உங்களை ஸ்கில் டெவலப் பண்ணும். இது மாதிரி ஒவ்வொரு கேம். அடுத்து பார்த்தோன்னா இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன் த்ரூ தி கைடட் மூவ்மெண்ட். அதுலயும் நமக்கு அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் என்கேஜ் தி விசுவலைசேஷன். இங்க விசுவலைசேஷனை என்கேஜ் பண்றாங்க அண்ட் ரியாக்ஷன் டைம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் பிசிக்கல் இன்ஜுரி டூரிங் தி லேர்னிங். நம்ம வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா வந்து இன்ஜுரிஸ், பிசிக்கல் இன்ஜுரிஸை மேக்சிமம் வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். அதுதான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ்ல ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அடிப்படையில நம்ம வந்து நீங்க இது மாதிரி பல டாபிக் உள்ள இருக்கு. ஓவர் வியூ நான் எல்லா டாபிக் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் உங்களை தேர்வுக்கு தயார்படுத்துங்க. ஸோ அதுல நீங்க வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப்ஸை நீங்க பாருங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ற மஸ்ட் கிடையாது. பட் நல்ல கரெக்டான உங்களுக்கு ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னா ஆப்புக்குள்ள வந்தா நீங்க 24 மணி நேரம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த ஆப்புக்குள்ள படிக்க விருப்பப்படக்கூடியவங்க நீங்க அதுக்குள்ள உள்ள போகலாம். நான் ஒரு தடவை ஷேர் பண்றேன் அந்த ஆப்பை. அந்த ஆப்புக்குள்ள நீங்க எப்படின்னு பாருங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை பிடிஎஃபா நான் கன்வர்ஷன் பண்ணேன். இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க ஆப்புக்குள்ள உள்ள பர்ச்சேஸ் பண்ற கோர்ஸ்ல இந்த மாதிரி தான் இப்போ நான் ரியலா உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா இப்போ மேலே பிசிக்கல் டிஆர்பி பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் நியூ சிலபஸ் ஓவர் வியூ. இப்போ இதுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஃபோர் கான்டென்ட் இருக்கு. ஸோ இந்த 4 கான்டென்ட்ல உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் சிலபஸ் அப்படின்னா 1 to 10 வீடியோஸ். அதுல வந்து 7 வீடியோ உள்ள இருக்கும். இந்த 7 வீடியோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோல எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ப்ளே பண்ணீங்க.
இப்போ இந்த மாதிரிக்கே முதல்ல நீங்க வந்து இதுல வந்து மொத்தம் பாருங்க, ஓவர் வியூ வீடியோஸ் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிக்கே வந்து நீங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ இது 3வது வீடியோ நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா அந்த 3வது வீடியோல அடுத்து அதனுடைய ஓவர் வியூ கண்டினியூ ஆகும். இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இப்படி ஒவ்வொரு ஓவர் வியூலயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு எப்படி நீங்க இத வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத குடுத்துருப்போம். இத ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா கேட்டுட்டு தான், நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் இத கேட்டுட்டு தான் நீங்க உள்ள போகணும். அப்பனா தான் எப்படி ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம கிளாஸ்க்குள்ள போகக்கூடாது. ஸோ அப்படி போனா தான் நம்ம வந்து இது பண்ணணும். அதே மாரிக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்ப இன்னொன்னு அதே மாரிக்கு வந்து இப்ப ஓவர் வியூ முடிச்சுட்டு உள்ள வர்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிடி 2024 யூனிட் வைஸ் நியூ கன்டென்ட் குடுத்துருக்காங்க. அதுல 399 கன்டென்ட் 398 கன்டென்ட் சொன்னேன். இப்ப இந்த கன்டென்ட்க்குள்ள உள்ள போனீங்கன்னா பாருங்க, டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3, டாபிக் 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லா யூனிட் இருக்கு. இப்ப இதுல ஒரு யூனிட்டுக்கு நம்ம உள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்ல பிசிக்கல் மோட்டார் டெவலப்மென்ட்குள்ள போவோம். இதுல ஒவ்வொரு டாபிக்கும் அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் அதுல ஒவ்வொரு டாபிக்லயும் இதுல கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நியூ வெல் மாடல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நியூ வெல் மாடல். இப்ப லோகோ மோட்டார் ஸ்கில் பார்ப்போம். மோட்டார் ஸ்கில்ல பார்ப்போம். இப்ப லோகோ மோட்டார் ஸ்கில்ல ஒரு வீடியோஸ் உள்ள இருக்கு. லோகோ மோட்டருக்கு தனியா இருக்கும். நான் லோகோ மோட்டார் ஸ்கில் அண்ட் மேனிபுலேட்டர் ஸ்கில்லுக்கு இருக்கும். இப்ப வந்து லோகோ மோட்டார் ஸ்கில்க்குள்ள உள்ள போறோம் அப்படின்னா, லோகோ மோட்டார் ஸ்கில்ல என்ன மாரி இருக்குன்னு பாருங்க. இப்ப இதே மாரிக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ளேயும் நீங்க உள்ள போகலாம். எந்த யூனிட்டுக்குள்ள வேணாலும், எதுக்குள்ள வேணாலும் போகலாம். இப்ப நியூ வெல் மாடல் போறோம் அப்படின்னா, நியூ வெல் மாடலுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா, நியூ வெல் மாடல்ல உள்ள போனீங்க அப்படின்னா, அதுல வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவ நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நியூ வெல் மாடல் பத்தி உங்களுக்கு டீச்சிங் பண்ணுவாங்க.
ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா நீங்க உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள அது மாதிரி எல்லா டாப்பிக்கும் உள்ள இருக்கும். அப்புறம் செகண்ட் யூனிட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டுக்குள்ள இப்ப ஸ்கில் இதுல பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ள நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இப்ப கேட்டகரி ஏ கேட்டகரி ஆர்டிஜி பிடிஜி அப்படின்னு வரும்போது ஏ கேட்டகரியில நம்மளுக்கு என்னென்ன கேம் வரும், மேஜர் கேம்ஸ்குள்ள என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னா ஏ கேட்டகரியில வரும். பி கேட்டகரியை பொறுத்தளவு ஆர்டிஜி பிடிஜில பார்த்தோம் அப்படின்னா நியூ கேம்ஸ்ல வரக்கூடிய எல்லா கேமுமே, ஸ்குவாஷ், ஃபென்சிங்கு, சூடோ, டேக்வாண்டா இதெல்லாம் இருக்கும். இப்போ ஏ கேட்டகரிக்குள்ள நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஏ கேட்டகரியில 42 வீடியோஸ் உள்ள இருக்கும். அந்த 42 வீடியோஸ் உள்ள இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா இப்ப என்னென்ன கேமுக்கு அதுல உள்ள அப்லோடர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில கேம்ஸ்க்கு இன்னும் அப்லோடர் ஆகல. மற்ற எல்லா கேம் இப்போ கபடி அப்படின்னா கபடிக்கு உள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கபடியோட ஹிஸ்டரி இருக்கும். அப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் கபடி என்னென்ன, அதாவது வந்து இதனுடைய ஏஜ் அண்ட் வெயிட் கேட்டகரி என்ன அப்படின்றது மாதிரி இருக்கும். அடுத்து அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் உள்ள கம்ப்ளீட்டா இருக்கும். டூரேஷன் அண்ட் நாக் அவுட் டை பிரேக் எப்படி பண்றான் இருக்கும். லீக் அண்ட் டை பிரேக் எப்படி பண்றான்னு பார்க்கணும். சப்ஸ்டியூஷன்ஸ் எப்படி இருக்கும், போனஸ் பாயிண்ட் எப்படி கொடுப்பாங்க, அப்புறம் அபிஷியல் அண்ட் டூட்டி அண்ட் சிக்லன்ஸ் அப்படின்ற பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எடுத்து பாருங்க. இது மாதிரிக்கு நீங்க வந்து ஒவ்வொன்றையும் இப்ப சப்ஸ்டியூஷன் போனா உள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேம் வைஸா அவங்க அந்த கேமுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஏ கேட்டகரி கேம்ஸ்ல இருக்கும், மேஜர் கேம்ஸ்ல. பி கேட்டகரி கேம்ஸ்ல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ பி கேட்டகரி கேம்ஸ்ல வந்து இன்னும் ஸ்குவாஷ் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு தான் நம்ம அப்லோட் பண்ணலாம். மற்ற எல்லாமே ஜூடோ அப்லோட் ஆயிடுச்சு, பாக்ஸிங் அப்லோட் ஆயிடுச்சு, ஜிம்னாஸ்டிக், ஸ்விம்மிங் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்விம்மிங்க்கு உள்ள போறோம் அப்படின்னா ஸ்விம்மிங்ல ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அப்படின்னா ஸ்விம்மிங்கோட ஹிஸ்டரியை பொறுத்தளவு இருக்குது. அடுத்து பார்ட் 2ல அதனுடைய ஸ்கில்ஸை பத்தி இருக்கும். ஸோ ஸ்விம்மிங்ல அதனுடைய ஹிஸ்டரி. அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளா ஜூடோ பாக்ஸிங் போறோம். பாக்ஸிங்ல உங்களுக்கு உள்ள அதாவது அதனுடைய கண்டென்ட்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ இப்போ ஹிஸ்டரி இருக்கும், பாக்ஸிங்கோட இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ அதே மாதிரி பாக்ஸிங்கோட டைம் வெயிட் கேட்டகரியில பார்த்தோன்னா ஆர்டிஜி பிடிஜில எப்படி இருக்கும், ஜென்ரல் அசோசியேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ ஆக்சுவலா இந்த இது நான் அப்லோட் பண்ணதுக்கு பின்னாடி இப்போ வந்து லேட்டஸ்டா பாக்ஸிங்கோடைய கேட்டகரி வெயிட் கேட்டகரி எல்லாமே பாக்ஸிங்ல கிடையாது. இப்ப ஒரு வெயிட் கேட்டகரியில பாடி கான்டாக்ட் கேம்ல அசோசியேஷன்ஸ் வந்து இப்ப கேட்டகரி மாத்தி வெயிட் லிப்டிங் மட்டும் கேட்டகரி மாத்திருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வெயிட் லிப்டிங் வந்து ஸ்கூல் கேம்ல இல்லாதனால அதை பொறுத்தளவு தேவையில்லை. பாக்ஸிங் ஆல்ரெடி அசோசியேஷனும் ஒரு மாதிரி இருக்கும். ஏ அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய போட்டி இருக்கும், எஜிஎஃப்ஐ போட்டி நடத்துறது ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அதுல வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியை உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே இப்ப பாக்ஸிங் ரூல்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா ரூல்ஸை பத்தி டிஸ்கிரைப் ஆயிருக்கும். உங்களுக்கு ரூல்ஸ் அப்படின்றது உள்ள இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து நியூ கேம்ஸ்க்குள்ள போய் நீங்கள் உள்ள உங்களுக்கு வீடியோ கான்டென்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சாதாரணமாக இந்த ஏ கேட்டகரி பி கேட்டகரி நடத்துறதுக்கே நம்மளுக்கு 3 மாதம் வேணும். இந்த ஏ கேட்டகரி பி கேட்டகரி எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் அவ்வளோ நாள் இருந்தால் தான் நீங்கள் உள்ள நடத்தியே முடிக்க முடியும். இல்லைன்னா வந்து நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா இப்போ இதே இது டோர்னமெண்ட் 3வது 4வது யூனிட்டுக்குள்ள போகிறோம். ஸோ இதே இது அத்லெட்டிக் யூனிட்டுக்குள்ள உள்ள போவோம். ஸோ அத்லெட்டிக் யூனிட்ல போனீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு போகும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல உள்ள டீப்பர் நோட்ஸ் உள்ள இருக்கும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய யூனிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட் அண்ட் ஸ்கீம். டோர்னமெண்ட் ஸ்கீமுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா ஸோ அதுல உள்ள இருக்கும். இது சாரி ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள உள்ள போயிருக்கு. ஸோ டோர்னமெண்ட் அண்டு இப்போ இதுல உள்ள போனீங்க அப்படின்னா டோர்னமெண்ட் வந்து அட் ஸ்கூல் காலேஜ் லெவல்ல ஃபர்ஸ்ட் எப்படி நடத்துறாங்க, அதுக்கடுத்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எப்படி வச்சிருக்காங்க, அவார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படி பத்திலாம் உள்ள நீங்க போய் இப்போ ஸ்கூல் டோர்னமெண்ட் அப்படின்னா நீங்க உள்ள போனீங்கன்னா ஸ்கூல் டோர்னமெண்ட் எப்படி நடத்துறாங்க அப்படின்ற பத்தி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து ஒவ்வொரு கேமா உள்ள வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் யூனிட்டுக்கு போவோம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதே மாதிரி ரிசர்ச்சுக்குள்ள உள்ள போனீங்கன்னா ரிசர்ச்லாம் டீப்பா நோட்ஸ் இருக்கும் உள்ள. இப்போ எக்ஸாம்பிளா வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதீசிஸ் அப்படின்னு நம்ம போவோம். ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதீசிஸ் உள்ள போனீங்க அப்படின்னா அதுல மெட்டீரியலுக்குள்ள உள்ள போயிருக்கோம். ஸோ மெட்டீரியல் நியூ வீடியோஸ். இப்போ ஒவ்வொரு டாபிக் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் அப்படின்னா ரிசர்ச்ல போய் மீனிங் அண்ட் டெஃபினிஷன். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னா கிட்டத்தட்ட 11 வீடியோ உள்ள இருக்கு. ஃபார்முலேஷன் ஹைபோதீசிஸ்னா எத்தனை வீடியோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போனீங்க அப்படின்னா 2 வீடியோ ஃபுல் வீடியோ. இப்ப அதுல ஹைபோதீசிஸ்ல உள்ள போனீங்க அப்படின்னா ஹைபோதீசிஸை பத்தி நீங்க எல்லாமே டீட்டெயிலே தெரிஞ்சு. இது ஆக்சுவலா இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பத்தி நீங்க இதெல்லாம் 100% மேக்ஸிமம் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்க உள்ள வந்த உடனே உங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட் நீங்க பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் யூனிட் அப்படின்னா இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல உள்ள போனீங்க அப்படின்னா பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ்ல 2 வீடியோ இருக்கு. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ல உள்ள இருக்குது. அது மாதிரி உள்ள தனித்தனியா ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்லையும் உங்களுக்கு வீடியோ இருக்கும். இப்போ திருமூலர் திருமந்திர யோகா அப்படின்னா இப்போ யோகால நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா எப்படி அங்க உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். இன்னும் ஃபுல் அண்ட் வீடியோ அப்லோட் ஆகல. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா நீங்க சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 10 யூனிட்டையும் நீங்க உள்ள வந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அவைலபிலிட்டி இன்கேஸ் டீ கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கூட நீங்க வீடியோஸ் கேட்கலாம். உங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு கூட உங்களுடைய வீடியோஸை நீங்க கேட்க முடியும். அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜில உள்ள போனீங்க அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜில அதே மாதிரி 10 யூனிட்டுக்கும் 10 டாபிக் ஹெட்டிங்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளா 2வது யூனிட்ல பிலாசபிக்கல் அண்ட் சோசியலாஜிக்கல் யூனிட்டுக்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா அதுல பார்த்தோம் அப்படின்னா உள்ள வீடியோஸ் உள்ள போனோம் அப்படின்னா இப்போ ஓவர் வியூ அந்த டாபிக்னுடைய ஓவர் வியூ இருக்கும்.
ஸோ அதனுடைய ஓவர்வியூ வந்தோன்னா ஒவ்வொன்று இப்போ காந்திஜி அப்படின்னா காந்திஜி என்ன சொல்றாரு அப்படின்றத பத்தி ஒவ்வொரு வீடியோஸா நம்ம பார்க்கலாம். அதுல சில யூடியூப் வீடியோவே நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஜுகேஷன் மெத்தடாலஜில ஓவர்வியூ ஒன்று கொடுத்துருக்கோம். அதுல வந்து எப்படி நீங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு 10 யூனிட்டையும் நியூ டாபிக் படி நம்ம எப்படி அனலைஸ் பண்றது. நியூ டாபிக். இப்போ இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுக்குள்ள நீங்க உள்ள போகும்போது நீங்க டாபிக் வைஸா உள்ள போகலாம். இப்போ பெர்ஸ்பெக்டிவ் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நியூ படி பார்த்தோன்னா பெர்ஸ்பெக்டிவ் யூனிட்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட்டுக்கு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா அந்த யூனிட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு உள்ள போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள நியூ வீடியோஸ்ல பார்த்தோன்னா 59 வீடியோஸ் உள்ளது. இந்த 59 வீடியோக்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு அதுல சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஆர்எம்எஸ்ஏ, எஸ்எஸ்சி அண்ட் ரூசா அப்படின்னா இப்போ நீங்க அதுக்குள்ள எஸ்எஸ்சிக்குள்ள உள்ள போனீங்கன்னா எஸ்எஸ்சியை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆர்எம்எஸ்ஏ போனீங்கன்னா ஆர்எம்எஸ்ஏ பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க வந்து டாபிக் வைஸா இன்னும் வந்து இது முழுமையா ஏன்னா சிலபஸ் மாத்திக்கனால இப்பதான் உங்களுக்கு அதனுடைய அப்லோடில் உள்ள போயிட்டு இருக்கோம். இன்னும் முழுமையா நிறைவு பெறல. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒவ்வொன்றும் இப்போ நீ ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்டா உள்ள வந்துடும். கண்டென்ட்டும் உங்களுக்கு உள்ள இருக்கும்.
ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேப்பருக்கு உள்ள போனீங்க அப்படின்னா டெஸ்ட் பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் இருக்கும். பிசிக்கல் எஜுகேஷனுக்கு 10 யூனிட்டுக்கான டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கும். எஜுகேஷன் மெத்தடாலஜில 8 யூனிட்டுக்கான டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த யூனிட் முடியும் போது உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னா அதுக்கு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டாபிக்ல ஒரு சில டாபிக் வைஸா இருக்கும், சில சமயத்தில் மாடல் டெஸ்டா இருக்கும். இது ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இதை ஓப்பன் பண்ண முடியாது, நம்ம ஆன்லைன் டெஸ்ட் மாதிரியே உள்ள இருக்கும் டெஸ்ட் பேப்பர்ஸ். இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்லயும் சில டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், அதனால இது ஓப்பன் ஆகும். இப்போ பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்கனால இந்த மாதிரி நீங்க எழுதி பார்த்துக்கலாம். சில இது மோஸ்ட்லி வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்காது. மோஸ்ட்லி ஆன்லைன் டெஸ்ட் எழுதுற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டினை தான் அது காட்டும். ஸோ அதில் போய் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஆப்பை பொறுத்தளவு உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனுக்கு இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒருவேளை இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணி இந்த 2 எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் பிசிக்கல் எஜுகேஷன் இந்த 2ஐயும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் தனியாக படிக்கக்கூடியவங்களுக்கு தனியாக இருக்குது. அது எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். டெஸ்ட் பேஜ் வரவங்க அது தனியாக இருக்கும், அது இதுக்குள்ள வராது. டெஸ்ட் பேஜ் தனியாக ஒரு ஆப்பில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ மாணவருடைய தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இதில் சேர்ந்து படிக்கலாம். வெற்றி பெறுவது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வை நான் முழுமையாக நிறைவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.